ஹலோ வணக்கம் 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 மை டியர் பசங்களா, என்னையா எல்லாரும் தயாரா? ஆர் யூ ரெடி? ஃபைனலி நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி நம்ம இன்னைக்கு ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் நான் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இட் இஸ் கோன் பி அ ஸ்லைட்லி லாங்கர் செஷன் அண்ட் இது உண்மையாலே கொஞ்சம் பெரிய சாப்டர் பசங்களா. நான் இந்த சாப்டரை படிக்கிறப்ப தான் எனக்கே புரிஞ்சிச்சு ஏன் நீங்கள் இந்த சாப்டர் கேட்டிங்கன்னு. ஸோ நல்லா செய்கிறீங்க. பட் எனிவே ஐ ஹவ் கம் ப்ரிப்பேர்ட். இந்த சாப்டர் நான் ஃபுல்லாக ஐ ஹவ் கம் ப்ரிப்பேர்ட் வித் சம் எக்ஸாம்பிள்ஸ், நைஸ் ஸ்டோரிஸ். ஸோ ஆரம்பிக்கலாமா? எல்லாம் ரெடியா? ஸோ லெட் அஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. நான் இன்றைக்கி இந்த ஃபுல் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸோ ஏன் நான் கடைசியில் தள்ளி வச்சுருக்கேன்னா, நீங்கள் நாளைக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஓகே, இது நான் முன்னாடியே சொல்லிக் கொடுத்தா கூட யூ வுட் ஹவ் ஃபர்காட்டன். பட் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறதுனால நாளைக்கு நீங்கள் மறக்க மாட்டீங்க, சரியா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்களா அவங்களையும் இன்வைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த செஷன் எல்லாருக்குமே ப்ரொடக்டிவாக இருக்கும். ஏன்னா நான் அப்படியே என்சிஆர்டில் இருக்க தான் டீச் பண்ண போகிறேன். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, எங்கெங்கெல்லாம் கதை அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் நான் கதையை சொல்கிறேன். ஸோ தட் யூ வில் ஃபீல் குட். ஓகே, ஸோ பசங்களா இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அதனால் கமெண்ட்டில் சாட்டில் சார் ட்ரையாக போகுது சார், தூக்கம் வருது சார், ஹலோ இந்த சப்ஜெக்ட் அப்படி தான், ஓகேவா? அன்லெஸ் யூ ஆர் ரியலி பேஷனேட் அபவுட் ஹிஸ்ட்ரி யூ மே நாட் என்ஜாய் இட். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. நாளைக்கு எக்ஸாம், நாளைக்கு மார்க் வேணுமா வேணாமா? உனக்கு வேணும்ல. ஸோ அதனால் தயவுசெய்து ஷ் அண்ட் லிசன் டு மீ. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப், சோஷியல் ஸ்டடீஸ் அண்ட் ஐ வில் பி டீச்சிங் இட் டு யூ. நீங்கள்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இந்த சேனலில் நம்ம 10th வேற லெவலில் இந்த வருஷம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். வேற லெவல், லிட்ரலி ஃபார் எவ்ரி எக்ஸாம் வி ஹெல்ப்ட் யூ. ஸோ மேக் ஷுர் யூ கைஸ் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை திருப்பியும் இந்த மாதிரி செஷன்ஸில் சந்திக்கணும்னு எங்களுக்கு ஆசை. அண்ட் ஆல்சோ இஃப் யூர் ஆல்ரெடி அ சப்ஸ்கிரைபர், ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா? ஐ எம் ஸோ ஸ்ட்ரெஸ்ட். பயப்படாதீங்க, வி வில் கவர் இட். அதே போல் நீங்களாம் கேட்டனால ஷோபிகா மேம் மேக்கிங் ஆஃப் குளோபல் வேர்ல்டு கூட நான் எடுக்க சொல்லியிருக்கேன். டிட் யூ see that? 7 மணிக்கு ஷோபிகா மேம் will teach you the making of a global world because you guys asked me, சார் எல்லாமே டீச் பண்ணுங்க சார், ஹிஸ்ட்ரி மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்க சார். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு we are trying to help you out. So please make sure you guys attend these sessions, spread the word. ஏன்னா இது it is out of love. ஓகேவா? ஏன்னா இட் இஸ் அ பிக் சாப்டர் பசங்களா. இட்ஸ் நாட் ஈஸி டு ஸ்டடி. இட் இஸ் நாட் ஈஸி டு மேக் ப்ரெசன்டேஷன் இன் 1 or 2 days. பட் ஷோபிகா மேம் அக்ரீட் ஃபார் யூ கைஸ். ஸோ மறக்காம அந்த செஷன் அட்டென்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாமா? எவ்ரிபடி ரெடி? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டர் ஆரம்பிச்சோடனே இந்த பிக்சர் தான் இருக்கும். ஸோ இந்த பிக்சரை வரைஞ்சது யாரு, எந்த வருஷம்? போடு பார்ப்போம் சாட்ல போட்டு தாக்குங்க. எவ்ரிபடி குவிக் 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 குவிக். யாரு இந்த பிக்சரை வரைஞ்சா? Who made this picture? Frederick Sorio. Very good, very good. In the year 1848. Fantastic. So இந்த பிக்சர்ல தான் இந்த சாப்டரே ஆரம்பிக்கும். ரொம்ப முக்கியமான பிக்சர் பசங்களா. யார் வரைஞ்சா, எந்த வருஷம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. So it was drawn by Frederick Sorio and it was in the year 1848. சரியா பசங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். So you see, குரூப்பா நம்ம எப்படி ஸ்கூல்ல மார்ச் பாஸ் பண்ணுவோம்? எல்லோ ஹவுஸ். நம்மளாம் கேப்டன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம்ல சின்ன வயசுல. சார் நானும் என் ஹவுஸ் கேப்டன் ஆகணும்னு ஆசை சார். அந்த மாதிரி குரூப்பா எல்லோ ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ், கிரீன் ஹவுஸ், ரெட் ஹவுஸ் அப்படின்னு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தியா, குரூப்பா நேஷனா பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இதுதான் விஷுவலைசேஷன். அந்த டைம்ல அவர் வரைஞ்ச டைம்ல எல்லாமே நேஷன் ஸ்டேட்ஸா இல்லை. Do you think Germany was a nation state in 1848? No. ஆனா இது ஜெர்மன் ஃபிளாக்ல. Do you think Italy was a nation state in 1848? No. They were all trying, struggling. So இது யோசித்து ஆசைப்படுறத அவர் வரைஞ்சிருக்காரு. புரியுதா? அவர் ஆசைப்படுறத வரைஞ்சிருக்காரு. சரியா? So இப்போ இது பாத்தீங்கன்னா இதான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி which is a symbol of freedom, symbol of liberty. Okay, and இதை தாண்டி யாரு போயிருக்கா? US has already gone. ஏன்னா US and Switzerland were already nation states by then. So இதை தாண்டி இந்த பிக்சர்ல முன்னாடி யாரு போயிட்டா? US and Switzerland. யாரு கடந்து போயிட்டு இருக்கா? பிரான்ஸ். ஏன்னா பிரான்ஸ் was the
first one to fight during the 1800s to become a nation state இல்லையா அது உங்க எல்லாருக்குமே தெரியும் கரெக்ட்டா பசங்களா so France was about to become a nation state so that's why France is at the front with the tricolor followed by Germany and followed by Austria and the two kingdoms of Sicily அதுக்கு அப்புறம் Lombardy Poland Russia எல்லாம் வரிசையா வரும் புரியுதா so this is the order in which they are coming are you all clear இது வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியா முன்னாடி போலாமா yes are you all happy shall we move forward super 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 இது வரைக்கும் clear-ஆ பசங்களா so இந்த picture தான் முதல் பேஜ்ல இந்த சாப்டர்ல இருக்கும் இது வந்து it was drawn by Frederic Sorio and French artist in the year 1848 okay and he visualized his dream world இது வந்து யூட்டோபியன் வேர்ல்ட்னு சொல்லுவாங்க யூட்டோபியானா என்னது யூட்டோபியனா சம்திங் ஐடியல் சார் சொர்க்கம் சார் அது அப்படி நம்ம சொல்லுவோம்ல அதுக்கு பேர் தான் யூட்டோபியன் அர்த்தம் யூட்டோபியன் என்னது சார் அப்படி இருந்தா சொர்க்கம் மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவோம்ல so that is what we call as யூட்டோபியா so யூட்டோபியன் ட்ரீம்னு சொல்லுவாங்க இதை ஏன்னா இது வந்து அவர் விஷுவலைஸ் பண்ணி அவரோட ட்ரீமை வரைஞ்சிருக்காரு டெமோக்ராட்டிக் அண்ட் சோஷியல் ரிப்பப்ளிக்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வரைஞ்சது புரியுதா I hope all of you are clear fraternity என்னது fraternityனா friendship amongst the people of a group so அதான் fraternity so இப்ப nations group-ஆ வராங்கல்ல so அதான் மேல இருக்குது பாத்தீங்கன்னா angels and Jesus are looking down and gazing upon the various nations so they are all excited about the fraternity amongst the nations that is the friendship amongst the people of one group அது வந்து வேற லெவல்ல so அத பார்த்து they are astonished they are gazing upon them and கீழ இங்க பாத்தீனா what are broken down monarchy absolutism is broken down what is absolutism in the crowns monarchy and the system வந்து உடைக்கப்பட்டது so அதான் இங்க கீழ இருக்கு are you all clear everybody happy with this so புரியுதா பசங்களா so that is broken down liberty is signified by the statue of liberty US and Switzerland have already passed by because they were already nation states by then by 1848 France is on the verge of becoming a nation state followed by Germany Italy and then you have your Austria two kingdoms of Sicily and so on okay so that is the order in which they are all coming I hope you're all happy in one of the print it shows the peoples of Europe and America men and women of all ages and social classes marching in a long procession long train and offering homage to the statue of liberty as they pass by it on the earth in the foreground you have the monarchy being broken down shattered remains of the symbols of absolutist na monarchy ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி ஒரு நாடே ஆள்றது அதான் absolutist in Sorio's utopian society utopian vision the people of the world are grouped as distinct nations identified through their flags and national costume so அந்த utopian society la and the utopian vision la he is dreaming that people are grouped as nations wearing different costumes okay and absolutism is broken down I hope all of you are clear munadi polama leading the procession way past the statue was United States and Switzerland because by this time they were already nation states absolutist na edu absolutist na monarchical government so military power centralized authority and repressive government யாராச்சும் ஒருத்தர் கண்ட்ரோல் எடுத்து ஆட்சி செய்யறது so அதான் absolutist okay utopian na which is ideal dreamy a very good dream too good to be true சொல்வாங்கல சொர்க்கம் மாதிரி சார் அதான் யூட்டோபியன் I hope all of you are clear முன்னாடி போலாமா exactly are you all happy shall we move forward இது வரைக்கும் clear-ஆ so இந்த diagram இவ்வளவு தெரிஞ்சா போதும் இத வச்சே I'm sure all of you can 𝒕𝒓𝒊𝒐𝒓 and get scores okay so இதான் actually NCERT ல கொடுத்திருக்கோம் நான் NCERT ல இருந்தா எழுதி இருக்கேன் so the slides are all exactly from your NCERT சரியா பசங்களா very good super so இப்போ நம்ம முன்னாடி போலாம் அடுத்து during the 19th century nationalism emerged as a force which brought about sweeping changes in the political and mental world of Europe nationalism என்னது தேசிய பற்று அதாவது எங்க நாடு எங்களோட இடம் அப்படின்ற
அந்த ஃபீலிங் 19th செஞ்சுரியில யூரோப் முழுசா உருவாக்கப்பட்டுச்சு. நிறைய காரணத்தினால என்ன காரணத்தினால? கஷ்டம், டாக்ஸ், கொடுமைப்படுத்துறது, பீயிங் அன்ஃபேர், இன்இக்வாலிட்டி, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டி, சோஷியல் இன்இக்வாலிட்டி, இதெல்லாம் மைண்ட்ல குத்தி 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 படிச்சவங்க எடுத்து சொல்லி, ஏழைங்களுக்கும் விவசாயிகளுக்கும் எடுத்து சொல்லி சொல்லி அவங்க எல்லாருக்கும் அந்த தேசியப்பற்று, அந்த ஃபீலிங் ஆஃப் ரிவால்ட் அண்ட் வாண்டிங் ஃப்ரீடம், இட் பிகேம் அ பிக் சென்சேஷன் இன் த 19th century. இதனால தான் யூரோப் முழுசாவே there were a lot of changes, sweeping changes in the political and mental world of Europe. So இதனால தான் nation states were created. இதனால தான் nation states உருவாக்கப்பட்டுச்சு. எதனால? இந்த sentiment of nationalism. எனக்குன்னு மரியாதை இருக்கு, எனக்குன்னு ரைட்ஸ் இருக்கணும், எனக்கு ஃப்ரீடம் தேவை, எனக்கு இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி பிடிக்கல, யார் அவன் என்னை கொடுமைப்படுத்துறதுக்கு? நான் அவனுக்கு காசு கொடுக்குறேன், ஆனால் அவன் என்னை கொடுமைப்படுத்துறான். That is what monarchy is. You will pay tax, you will pay lot of money to your feudal lord, and still you will be repressed, and still you will be tortured. You have no rights, you can't vote, you can't choose anything. So people got fed up. They wanted to break free. So இந்த மாதிரி நேஷனல் சென்டிமெண்ட்டை கேதர் பண்ணதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அவங்கள பற்றி எல்லாம் நம்ம படிக்க போகிறோம். இதுதான் பேக்ரவுண்ட் ஸ்டோரி பசங்களா. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர்லேருந்து எந்த கேள்வி வந்தாலும் இந்த மாதிரி ஆன்சர் செட் ஆகும். இந்த சாப்டர்லேருந்து என்ன கேள்வி வந்தாலும் நான் இப்போ சொன்ன மாதிரி ஆன்சர் எழுதுனீங்கன்னா it will set, because this is what happened throughout Europe. புரியுதா? Are you all clear? எல்லாருக்கும் சந்தோஷமா? எவ்வளோ நேரம் சார் இந்த செஷன்? கண்டிப்பாக 4 o'clock வரைக்கும் அட்லீஸ்ட் போகும். So I will take for 2 hours or 1.5 hours. Okay, depending on how quickly you guys are grasping and how quickly I am able to complete it. But பசங்களா, நான் வந்து சார்ட்டை பற்றி கண்டுக்க போகிறதில்ல. I want to complete this. Okay, so I will teach you whatever I can. என்னால் முடிஞ்ச அளவுக்கு I will explain. நான் எல்லாமே NCERT பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நீ வேணா போய் செக் பண்ணி பாரு. எல்லா லைனுமே NCERTலேருந்து அடிச்சது தான். ஓகேவா? எதுவுமே நான் சொந்தமாக எழுதுனது இல்லை. ஸோ நத்திங் will be wrong in the slides. I will share the slides after the class. So please try to focus, don't get distracted. ஏன்னா நாளைக்கு உனக்கு விடிஞ்சா எக்ஸாம். ஸோ உனக்காக தான் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கணும். வந்து கலாய்க்கிறது, டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படி பண்ணினா தயவுசெய்து வீட்டில் போய் தூங்கிக்கோ, நாளைக்கு வா. நீ புரியுதா? ரெக்கார்டிங் பார்த்துக்கோ. ஓகே, you need not do me a favor and watch this video. Please go and sleep. Okay, you will do well. நீ ரொம்ப புத்தாலி, ஸோ அதனால் நீனே படிச்சுக்கோ. சரியா? இங்கே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சைலண்டாக இரு, ஏன்னா நாளைக்கு எக்ஸாம். புரியுதா? பிகாஸ் you have to be sincere பசங்களா. You cannot fool around one day before the exam. Got it? Great. So let's go forward. Element of national state. ஸோ நேஷனல் ஸ்டேட்ஸ்னா என்னது, மாடர்ன் ஸ்டேட்ஸ்னா என்னது? நிறைய பேருக்கு வந்து இந்த வித்தியாசமே புரியல. ஓகே, எல்லாரும் கேட்குறாங்க, சார் நேஷனல் ஸ்டேட்னா என்னது சார், அண்ட் மாடர்ன் ஸ்டேட்னா என்னது சார், அண்ட் டிஃப்ரென்ஸே புரியல. சி, நேஷனல் ஸ்டேட்னா you have these 3 elements. What is that? Majority of its citizen only, not just its ruler. So it is a combined sentiment of people and the ruler. Purida? Of people and the ruler. Combined sentiment. So that is the group. That is an element of national state. Rendadu, shared history. They have a common history. And third one is they have a sense of common identity. Apna common culture, common language, common social norms. அதெல்லாம் தான் is part of common identity. So இதெல்லாம் தான் elements of national state. Modern stateனா இது, modern stateனா ரொம்ப நாள் முன்னாடியே வந்த ஐடியா. என்ன ஐடியா? அந்த monarchy டைம்ல இருக்கப்பவே இந்த ஐடியா வந்துச்சு. என்ன ஐடியா பார்த்தீங்கன்னா, ஒரு centralized power. ஓகே, ஒரு centralized power controlling the entire region. ஸோ ஒரு டிஃபைன் டெரிட்டரி இருக்கும், ஒரு டிஃபைன் ரீஜன் இருக்கும். அந்த டிஃபைன் ரீஜன், டிஃபைன் டெரிட்டரியை ஒரு சென்ட்ரலைஸ் பவர் கண்ட்ரோல் பண்ணுறதுல அதுக்கு பேர் தான் மாடர்ன் ஸ்டேட்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஐடியாவில் வந்து ஆரிஜின் ஆனது தான் நம்மளோட நேஷன் ஸ்டேட். ஸோ இதுக்கு தான் எல்லாரும் சண்டை போட்டு தே ஆர் ஆர்கியூவிங் அண்ட் ஃபைட்டிங் ஃபார். இதுதான் இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம். ஆர் யூ ஆல் கிளியர்? எவ்ரிபடி ஹாப்பி? சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம் பசங்களா. ஐ ஹோப் யூர் ஆல் கிளியர். ஸோ நேஷன் ஸ்டேட்ஸ் எதை டிஸ்பிளேஸ் பண்ணுச்சு? மல்டிநேஷனல் டைனாஸ்டிக் எம்பையர்ஸ், பெரிய பெரிய எம்பையர்ஸ், பெரிய பெரிய கிங்டம்ஸ் இருந்தது. நேஷனல் ஸ்டேட்ஸ், நேஷன் ஸ்டேட்ஸ் ஸ்டார்டட் டு ரீப்ளேஸ். ஒன்னா இந்த பெரிய பெரிய எம்பையர்ஸ், multinational dynasty empires were broken down and nation states started to arise.
இதுதான் இந்த சாப்டர் ஃபுல்லா வந்துச்சு. புரியுதா? மொனார்கினா என்னன்னா கிங் ரூல். ஸோ கிங் வந்து ரூல் பண்றதுக்கு பேர் தான் மொனார்கின்னு சொல்லுவாங்க. ஓகே, மொனார்கினா கிங் ரூல் பண்ணது. ஆட்டோகிராசினா ஏதாச்சும் ஒருத்தர் டிக்டேட்டர் மாதிரி எடுத்து ரூல் பண்றது. ஸோ ஆட்டோகிராசினா ஏதாச்சும் ஒருத்தர் ஒரு சிங்கிள் பவர் இஸ் ரூலிங் த கண்ட்ரி, அதான் ஆட்டோகிராசி. அப்புறம் மொனார்கினா ராஜா ரூல், ராஜாவோட ஆட்சி சொல்லுவாங்களே, அதான் மொனார்கி. டெமோக்ரஸினா ஒரு கவர்மெண்ட் இருக்குது, கான்ஸ்டிடியூஷன் வச்சு இருக்குது, அதுக்கு தான் டெமோக்ரஸி சொல்லுவாங்க. புரியுதா? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். லெட்ஸ் கோ. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் எங்க ஆரம்பிச்சிச்சு? முதல் ரெவல்யூஷன் உலகத்திலே ஆரம்பிச்சது இந்த நேஷனலிசம் எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆரம்பிச்ச முதல் ரெவல்யூஷன் பிரெஞ்சு ரெவல்யூஷன் இன் 1789. எதனால வந்துச்சுன்னு தெரியுமா? ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதாவது ஆல்ரெடி ஏழைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த ஏழைங்க கஷ்டப்படுறப்போ அவங்களுக்கு இன்னும் டாக்ஸ் கொடுத்து, யார் டாக்ஸ் கட்டலையோ அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்தி டாக்ஸ் வாங்கி அவங்ககிட்டேருந்து நாட்டை ஓட்டினாங்க. ஓகே, அவங்ககிட்டேருந்து வரி பணம் வாங்கி they were running the state because they screwed up. அவங்களோட பாலிசிஸ் அவங்க கரெக்டா பண்ணாம அவங்க மாட்டினதுனால புவர்ட்டேருந்து அதிகமா டாக்ஸ் கலெக்ட் பண்ணி they were trying to சமாளிச்சிஃபை. ஸோ அப்போ பெசன்ஸ்னா ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப கோவப்பட்டு கொதிச்சு எழுந்து they started this revolt, French Revolution. அதில் தான் என்ன பண்ணாங்க? ராஜாவே கொண்டு வந்து they killed him. Do you know that? Louis 16 9th standardல படிச்சிருப்பீங்கல்ல, 9th standardல படிச்சிருப்பீங்க. King Louis 16 they brought him and they cut his head, இல்லையா? Guillotine. So that happened in French Revolution. So அதான் first expression of nationalism in the world. So that was French Revolution in 1789. So France was a fully fledged territorial state in 1789 under the rule of an absolute monarch. Monarch na raja. யார் இந்த ராஜா? King Louis the 16th. So King Louis the 16th தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு பிரான்ஸ் 1789ல. ஆனா அப்போதான் இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து அவரை தூக்கி போட்டாங்க, இல்லையா? So transfer of sovereignty from the monarchy to a body of French citizens. So அவரை தூக்கி போட்டு French citizens அவங்களே எலெக்ட் பண்ண ஒரு பார்லிமெண்ட்டை உருவாக்கி அவங்களால the country was being governed, இல்லையா? ஸோ அதான் நடந்துச்சு. ஸோ கிங் லூயிஸ் 16th தூக்கி போட்டு பிரெஞ்சு பீப்புள் என்ன பண்ணாங்க? அவங்களால எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பாடி. ஸோ அது மூலியமா they were trying to govern, இல்லையா? இதான் நடந்துச்சு 1789ல. Are you all clear? Everybody happy? Great. So the revolution proclaimed that it was the people who would henceforth constitute the nation and shape its destiny. So இதான் பயங்கர இம்பார்ட்டன்டான முதல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் நேஷனலிசம். ஸோ பீப்புள் அன்னைக்கு 1789ல they decided நாங்க தான் we will give shape and identity to the nation and we will only make the nation, not kings, not rulers. சரியா? Are you all clear? So they made a national assembly and they had a head for it, இல்லையா? ஸோ இதான் நடந்துச்சு. I hope all of you are clear with this. முன்னாடி போலாமா? So what are the steps taken by French revolutionaries? இது வந்து ஒரு board exam question. இந்த board exam question வந்து it came about a few years back, 2021ல வந்துச்சு. என்னது? What are the steps that were carried out by the French revolutionaries? So இதுதான் நீங்க எழுதணும். என்னது? The idea of la patrie, the fatherland, and la citoyen, that is the citizen. இந்த மாதிரி national sentiments drive பண்ணாங்க. The idea of our fatherland, our land, and then we are all the citizens of France. அந்த மாதிரி sentiments it was driving to its people. So இதான் முதல் ஸ்டெப். அப்புறம் நியூ ஃபிளாக், அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு ட்ரை கலர்ட் ஃபிளாக். பிரான்ஸோட ஃபிளாக் ஞாபகம் இருக்குல்ல? அந்த ஃபெட்ரிக் சோரியோ வரைஞ்ச பிக்சர்ல முதல் ஃபிளாக் பிரான்ஸோட ஃபிளாக் தான். ஓகே, ஸோ இந்த ஃபிளாக் they design replacing the formal royal flag. ராயல் ஃபிளாக் தூக்கிட்டு இந்த ஃபிளாக் கொடுத்தாங்க. ஸோ அகைன் பீப்புள் ஆர் ஏபிள் டு ரிலேட், இது நம்மளுது, கிங்ஸ் கிடையாது, இதில் நம்மளும் ஒரு பாட்டு அப்படின்னு they were driving sentiments. A States General was elected and named as National Assembly. So they had a National Assembly and one general was elected by the people. பாத்தியா? So monarchy தூக்கப்பட்டு நம்மளோட States General were elected by people, from amongst the people. So ஒரு centralized administrative system with uniform laws for all citizens was created.
முன்னாடி எப்படி இருந்துச்சு? கிங் சொல்றது தான், நான் சொல்றது தான் சட்டம், நான் இவ்வளோ டாக்ஸ் கொடுக்கணும்னு சொன்னேன்னா நீ இவ்வளோ கொடுக்கணும், உன் லேண்டு நான் எடுப்பேன்னு சொன்னா நான் எடுத்துப்பேன். நல்லா பீச் ஃப்ரண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து செம்மையா இருக்கு, கடலோரமா செம்மையா காத்து வருது, இவன் யாரு? இவன் ஒரு பெசண்டா, அவனை தூக்கிடு ஜெயிலில் போட, அவனோட ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துப்போம். அப்படிதான் கிங்ஸ் இருப்பாங்க. ஆனா after these changes there were uniform laws for all citizens. There was a centralized administrative system. Okay, internal customs duties and dues were abolished. So நீ வந்து ஒரு ப்ரொடியூசரா இருந்தீனா, நீ வந்து ஒரு க்ளோத் செய்யற, நீ வந்து உன் ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போய் விற்கிற, உன் ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போறப்ப அந்த பார்டர் கிராஸ் பண்றப்போ நிறைய டாக்ஸ் கட்டணுமா. இது இந்த காலத்துல மட்டும் இல்ல, அப்போயே இருந்துச்சு. என்னது? உன் ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போறப்ப நிறைய டாக்ஸ் கட்டணும். இன்டர்னல் கஸ்டம்ஸ் எல்லாம் ஒரே கண்ட்ரி தான், ஒரே கிங்டம் தான், ஒரே டெரிட்டரி தான். ஆனா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறப்ப பார்டர்ல டாக்ஸ் கட்டணும், எல்லாமே மாறும். ஏன்னா ஈவன் மெஷரிங் சிஸ்டம் வாஸ் டிஃபரெண்ட். ஸோ அதனால பீப்புள் வேர் பிஸ்ட் ஆஃப், பீப்புள் வேர் ஃபெட் அப். என்னடா இவ்வளோ காசு கட்டணுமா, இவ்வளோ டாக்ஸ் கட்டணுமாண்ணா அப்படின்னு. இன்டர்னல் கஸ்டம்ஸ் வேர் தென் அபாலிஷ்ட். எப்போ? இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனரிஸ் வந்து மொனார்கியை தூக்கி எறிஞ்ச பிறகு இதெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர் வாஸ் அடாப்டட். நான் சொன்னேன்ல, ஒரு ஊர்ல ஒரு மாதிரி மெஷர் பண்ணுவாங்க. 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் நம்ம ஊர்ல, பக்கத்து ஊர்ல 1 மீட்டர்னா 80 சென்டிமீட்டர். இந்த மாதிரி அளவு டிஃபரன்ஸ் இருந்தா அப்போ கணக்கு மாறும்ல, காசு நீ அதிகமாக கட்டணும்ல, டாக்ஸ் வேற வேறமா கட்டணும்ல. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இது which were making business people, traders very sad. Their life was hard. But எல்லாமே it was all removed and a uniform system was adopted. Uniformனா ஒரே weight, ஒரே dues, ஒரே measures were all adopted. And French became the common language. நிறைய இடத்துல ஒரு டயலெக்ட் பேசிட்டு இருந்தாங்க, வேற வேற லாங்குவேஜ் பேசியிருந்தாங்க. பிரெஞ்சே பேசினா கூட வித்தியாசமா பேசுவாங்க. ஆனா டு யூனிஃபை த நேஷனல் சென்டிமெண்ட் ஒரே காமன் லாங்குவேஜ் பேசணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு யார் மெயின் country? Do you all know that? Language as a means to develop nationalist sentiment. In the country, do you all know that? In the country use language as a mode to develop that nationalist sentiment. Yaru? Poland. Balaji is correct. It is not French, it is Poland. Okay, very good example. The Polish people use their national language as a very big sentiment to drive nationalism. Okay, so yeah, French la irunduchu. French la they force people to speak common language. They ask people to speak common language French so that everybody is united. புரியுதா? Regional dialects were discouraged. Regional dialects na இப்ப இந்தியா ஃபுல்லா ஹிந்தி தான் பேசணும், ஹிந்தி பேசினா தான் எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி நேஷனல் சென்டிமெண்ட். ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ்னா பேசக்கூடாது, எல்லாரும் பிரெஞ்சு தான் பேசணும், எல்லாரும் ஹிந்தி தான் பேசணும், அந்த மாதிரி they were trying to gather that national sentiment. எங்க? பிரான்ஸ்ல they were trying to do that. New hymns were composed and oaths were taken. So these are the steps followed by the French revolutionaries. I hope all of you are clear. And the revolutionaries did not stop there. பிரான்ஸ்ல ஜெயிச்சிட்டாங்க, வேற லெவல். ஆனா அங்க நிறுத்தல. அவங்க என்ன சொன்னாங்க? It is a duty and mission of French nation to liberate the people of Europe from despotism. Despotism na monarchy, dictatorial governance, autocracy ல இருந்து நாங்க உங்களை விடுதலை செய்யணும் அப்படின்னு பிரெஞ்சு சொல்லி they started to go to wars. கரெக்ட்டா? எஸ், பிடிஎஃப் நான் அனுப்புவேன் பசங்களா, டோன்ட் வரி. நீங்க போட்டோ எடுக்கணும்னு அவசியம் இல்ல, இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்க படிச்சாலே போதும். இந்த பிடிஎஃப் வெறும் 70 ஸ்லைட்ஸ் தான், ரொம்ப நல்லா அனிமேஷன்ஸோட இருக்கும். நீங்க இந்த வீடியோ கூட ஃபாஸ்டா அப்புறமாட்டி பார்க்கலாம் ஃபார் லாஸ்ட் ரிவிஷன். சரியா? நான் பிடிஎஃப் அனுப்புறேன் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல. இப்போ கவனி, இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி 1.5 hours I will complete. I will not take more than 1.5 hours. சரியா? So everybody, what did they do? They did not stop there. பிரான்ஸ் மட்டும் செட்டப் பண்ணிட்டு நிறுத்தல. அவங்க என்ன சொன்னாங்க? பிரான்ஸ் எப்படி நாங்க மொனார்கில இருந்து ஃப்ரீ ஆகணுமோ அது போல மற்ற யூரோப்ல இருக்க கண்ட்ரீஸையும் நாங்க வந்து விடுதலை செய்வோம். யாரெல்லாம் தப்பா ரூல் பண்றீங்களோ, ஆட்டோகிரசி, டிக்டேட்டோரியல்ஷிப்,
டெஸ்பாட்டிசம் இருக்க இடத்துல தான் பீப்புளை நாங்கள் வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இன் அதர் வேர்ட்ஸ், டு ஹெல்ப் பீப்புள் ஆஃப் யூரோப் டு பிகம் நேஷன்ஸ், establishment of Jacobin clubs. Jacobin clubs என்னது? சீக்ரெட் சொசைட்டி மாதிரி. ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி ரிவால்ட் பண்ணுறப்போ சும்மா ஜாலியாக ரோட்டில் நின்று பேச முடியாது. ரோட்டில் நின்று பேசினா மண்டையிலே சுடுவானுங்க, புரியுதா? ஸோ வாட் டு தே டூ? தே மீட் இன் சீக்ரெட் பிளேசஸ். ஸோ அப்போ ஒரு சர்ச் மாதிரி ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க, ஒரு கான்வென்ட்ல, டொமினிகன்ஸ் கான்வென்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த குரூப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ்க்கு பேர் ஜேக்கோபின்ஸ். ஸோ கிறிஸ்டியானிட்டில நிறைய வித்தியாசமா இருக்கு. So we have Catholics, we have Protestant, so we have one category called Jacobins. So அவங்களோட சர்ச் கான்வென்ட்ல தான் they meet. எது? இந்த சீக்ரெட் சொசைட்டிலாம். ஸோ அதனால இந்த மாதிரி சீக்ரெட் குரூப்ஸ்க்கு பேரே they call it Jacobin clubs. Okay, so establishment of Jacobin clubs paved way for French armies that carried the idea of nationalism and moved to Holland, Belgium, Switzerland and Italy. ஸோ இந்த மாதிரி ஜேக்கபின் கிளப்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் எங்க? ஹாலாண்ட், பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து அண்ட் இட்டாலியில் இருந்துச்சு. ஸோ பிரெஞ்சு ஆர்மி வந்து இவங்களோட கனெக்ஷன்ல இருக்கும். இவங்களாம் என்னது? தேர் ஆல் சீக்ரெட் குரூப்ஸ். அவங்க நாட்டில் அவங்களோட ராஜா இல்லை ரூலரை தூக்கி போடணும்னு சொல்லி பிளான் பண்ணுறவங்க. ஸோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இவங்களாம் பிரெஞ்சு ஆர்மிட்ட சப்போர்ட் கேட்பாங்க. நம்மளுக்கு பிரெஞ்சு ஆர்மி சப்போர்ட் பண்ணுது, நம்ம சீக்ரெட்டாக பிளான் பண்ணி அவங்ககிட்ட கொடுப்போம், அவங்க வந்து அடித்து தூக்கிடுவாங்க, அப்புறம் நம்மளாம் நல்லா செட்டில் ஆகிடலாம், நம்மளாம் ஒரு மொனார்க்கிக்கு எண்டை கொண்டு வரலாம். ஸோ அப்படின்னு இந்த மாதிரி ஜேக்கோபின் கிளப்ஸ் were there in Holland, Belgium, Switzerland, Italy. They were in connection with French army. French army வந்து வேற லெவல் பவர்ஃபுல். அவங்க தான் இப்போ கெத்து யூரோப்லே. ஸோ அவங்க வந்து they were supporting and they did carry the idea of nationalism and move to these places. With the outbreak of revolutionary wars, the French armies began to carry the idea of nationalism abroad. So, இப்போ இந்த idea of nationalism யார் ருசி பார்த்தா? ருசி பார்த்தது முதல் நம்மளோட பிரெஞ்ச் தான். So France first tasted the idea of nationalism and it was a success. ஏன்னா they were able to dethrone, by the French Revolution, they were able to dethrone and kill King Louis XVI, and then they appointed a States General from amongst the people. They formed the National Assembly. So அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு இந்த idea of national state, nation state idea. They liked it. So they wanted to carry this to Europe. நீங்களும் ஃப்ரீ ஆகுங்க, நாங்க உங்களை ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு போய் they were helping others also. So they started to do this. யாரு? French army. இப்போதான் யார் வரா? நம்மளோட தலைவர் நெப்போலியன். Napoleon was a very short fellow. Do you know that? He was not very tall. He was not a warrior, but he was a very smart general. He was a very, very smart army general. So நம்ம தலைவர் வராரு, நெப்போலியன் போனபார்ட். So what did he do? நெப்போலியன் வந்து சாதாரண ஒரு ஆர்மி ஜெனரல் தான். ஆனா நான் சொன்னேன்ல என்ன நடக்குது பிரான்ஸ்ல 1799 அப்போ என்ன நடக்குது? இந்த பீப்புளால ஃபார்ம் பண்ணப்பட்ட அசம்பிளி இருக்குல்ல, அதுல தலைவருங்க இருப்பாங்க. நெப்போலியன் வந்து பார்த்துட்டே இருக்காரு. நெப்போலியன் வந்து பிரான்ஸ்க்காக பயங்கரமா உழைச்சிட்டாரு. பிரெஞ்சு ரெவல்யூஷன்லயும் he was part of it. நெப்போலியன் வந்து நல்ல ஜெனரல், ரொம்ப ரெஸ்பெக்டட். பிரான்ஸ்ல வந்து பயங்கர மரியாதை. அவரு பார்த்துட்டே இருக்காரு, என்னடா இவனுங்க அசம்பிளின்னு ஓவரா பேசுறானுங்க, இவங்களே எலெக்ட் பண்ணிருக்கானுங்க, இவங்க சொல்றது நான் கேட்கணுமா? என்ன பண்றாரு? he becomes the leader of France by starting a coup. கூப்னா என்னன்னா, மிலிட்ரி வந்து நம்மளோட கவர்மெண்ட்டை அடிச்சு தூக்குறது, அதான் கூப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி பாகிஸ்தான்ல நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? பாகிஸ்தான்ல the military took over the government. So it happened a few years back நினைக்கிறேன். So the military will come chase the government away. நீங்களே யாரா போங்கடா வெளியே, நாங்க பாத்துக்கிறோம். So அதான் கூப்புன்னு சொல்லுவாங்க, புரியுதா? So அந்த மாதிரி நெப்போலியன் did in 1799. யாரா நீங்களே எலெக்ட் பண்ணிப்பீங்க, நீங்க சொல்ற நான் கேட்கணுமா? நான் தான் அங்க பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல உயிரை கொடுத்து வேலை செஞ்சேன், எல்லாரும் துரத்தி விட்டு he became the leader. He became the most powerful person in France in 1799 to 1804. 1804ல he gave the Napoleon code. இல்லையா? So முன்னாடி போலாமா? Are you all ready? Shall we all clear? So இதெல்லாம் முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது எப்படி நெப்போலியன் பவர் தான் சார். சார் நெப்போலியன் எங்கேன்னு சார் வந்தான், யார் சார் அவன்? So Napoleon was a general. He was a war general.
and he was part of the revolution also. 1789 அந்த revolution he was part. ஆனா 10 வருஷம் அவர் சும்மா இருக்காரு. நல்லா பிரான்ஸ்காக உழைக்கிறாரு, ஆர்மியில போய் ஃபைட் பண்றாரு, வின் பண்றாரு, அப்படியே இருக்காரு. ஆனா 1799ல அவர் பொறுமை போயிடுச்சு. டேய் நீங்க தான் இந்த லீடர்லாம் யாரு, பீப்புளா எலெக்ட் பண்ணீங்களா, கிளம்பிரு நீ ஓடிரு, நான் தான் இனிமேல் லீடரு, ஐ எம் த எம்பரர் ஆஃப் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் மேல வராரு. யாரு? நம்மளோட நெப்போலியன் போனபார்ட். ஸோ Napoleonic code, civil code of 1804. So he gives rules. அவர் வந்து ரொம்ப அநியாயம் பண்ணல. அவர் வந்து சரிடா இந்த கிங் மாதிரி இருந்தா மக்கள் வெறுக்கிறாங்க, நம்மளே கிங்கை கூட்டு வந்து கழுத்தறுத்து கொன்னும். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ண வேணாம். லெட்ஸ் பி ஃபேர், we will give a good code. நான் நல்ல கோட் தரேன், நான் வந்து உங்களுக்கு கொடூரமான அரசனா நான் இருக்க மாட்டேன். I will be fair. So he gave a code, Napoleonic code, established equality before law and took away all privileges based on birth. என்னது? இவன் வந்து ராஜாவோட பையன், இவன் தான் பெரிய ஆளு, அதெல்லாம் கிடையாது. ராஜா பையன்லாம் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இவன் வந்து மந்திரியோட பையன், அப்படி பண்ணக்கூடாது, மந்திரியோட பையன் வந்து தப்பு பண்ணிட்டானா இல்லை விட்டுருங்க, அதெல்லாம் கிடையாது. So he took away all the privileges based on birth which was there. ஆப்வியஸா இருக்கும்ல, ராஜாவோட பையன் இல்லை மந்திரியோட பையனா விட்டுருவாங்க, தப்பு பண்ணானா பரவாயில்லப்பா மந்திரி பையன்ல விட்டுருங்க அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. ஓகே, செக்யூர் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ராஜா நினைச்சா அந்த ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கு எனக்கு வேணும், அவனை தொடுத்து விடுங்க, இப்ப பண்ண முடியாது. நெப்போலியனிக் கோட்ல அப்படி பண்ணக்கூடாது. யூ cannot come and take away any property of some person. No, people have the right to property. People have the right to property. Are you all clear? Simplified administrative division, abolished the feudal system. Feudal system nanadu? There were many ministers who had lot of lands, and the landsல peasants வேலை செய்வாங்க, அவங்களை கொடுமைப்படுத்துவாங்க. peasants வேலை செஞ்சு இந்த மினிஸ்டர்ஸ்க்கு காசு கட்டணும், வரி கட்டணும். அதான் ஃபியூடல் சிஸ்டம். அந்த ஃபியூடல் சிஸ்டமை உடைச்சிட்டாரு. ஓகே, he freed peasants from the serfdom. serfdomனா அந்த லேண்ட் லார்டுக்கு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு கட்டுறது, அதான் அந்த serfdom. and manorial dues. ஸோ இந்த மாதிரி ஒரு லேண்ட் லார்டுக்கு இல்லை ஒரு டியூக் இல்லை ஒரு மினிஸ்டர் இல்லை ஒரு ஓனருக்கு வேலை செய்யறது, அந்த இதுலேருந்து பெசன்ஸை அவர் ஃப்ரீ பண்றாரு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் வாஸ் இம்ப்ரூவ்ட். கில்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கில்ட்னா டாக்ஸஸ். ஓகே, நீ வந்து ஒரு மர்ச்சண்டா இருக்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஐட்டம்ஸ் கொண்டு போறப்போ, உன்னோட பொருட்களை கொண்டு போறப்போ யூ ஹேவ் டு பே டாக்ஸ். தேவையில்லாத டாக்ஸ், எக்ஸஸ் டாக்ஸ், ரொம்ப அதிகமான டியூட்டிஸ், கஸ்டம்ஸ் நிறைய பே பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் அவர் தூக்கிட்டாரு. So the guild restrictions were removed. Standardized weights and measures was followed. Standard national currency was to facilitate the movement and exchange of goods. It was also introduced. So இதெல்லாம் நெப்போலியனிக் கோட்ல இருக்க நல்ல விஷயங்கள். இதெல்லாம் தான் அவர் பண்ணாரு. Is he good? Yes, these are all good things. He tried to do something good through the Napoleonic code. ஓகேவா? இதெல்லாம் தான் அவரு ஆசைப்பட்டு அந்த நெப்போலியனிக் கோட்ல எழுதின விஷயங்கள். ஆர் யூ ஆல் ஹாப்பி? ஏன் ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ்? ஏன்னா ஒரு இடத்துல 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கத்து ஊர்ல 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர்னா எப்படி கணக்கெடுப்ப, எப்படி ஃபேரா ட்ரீட் பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி சொதப்பெல்லாம் ஹீ கரெக்டட். ஒரே காமன் கரன்சி யூஸ் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட நெப்போலியனோட கோட்ல இருந்த விஷயங்கள். ஓகே, ஸோ யார் நெப்போலியன்? He was the military leader, he was the army general. அந்த பொலிட்டிக்கல் வேக்யூம் இருந்தனால நெப்போலியன் நல்லா ஷார்ப்பா உள்ள வந்துட்டார். ஓகே, ஸோ பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்போ அந்த மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட நேஷனல் அசம்பிளி வாஸ் தேர். அதில் வந்து மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட லீடர்ஸ் வாஸ் தேர். ஆனால் அவங்களாம் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பான்ல, கரெக்டாக அங்கே வந்து ஒரு கேப் இருந்தது, நெப்போலியன் மோப்பம் முடிச்சிட்டாரு. He smelt that there was a political vacuum, there was a need for a leader. கரெக்டா டிசைட் பண்ணாரு, தூக்குடா அவங்களன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கிட்டு he came into the picture 1799ல. ஓகே, பட் with the introduction of Napoleon, democracy was destroyed. ஏன்? Because again Napoleon brought back the monarchy. Again Napoleon brought back the monarchy. Why? He was the emperor of France.
He was not elected by people. He took it. So he brought back monarchy in France again. Therefore, demolishing democracy. எதுக்கு சண்டை போட்டு வெளியே வந்தாங்களோ அதுக்கே அவர் திருப்பி கூட்டு போயிட்டாரு. Okay. Are you all happy? எல்லாரும் clear-ஆ பசங்களா? Great, great, great. So shall we move forward? So reaction to Napoleon in Europe. So Napoleon wanted to, invade and capture the surrounding areas. Naraya, he had a lot of wars. He was a very successful leader. He was a very successful war general. அவரை பத்தி நிறைய கதைகள் இருக்கு. எவ்வளோ wars அவர் ஜெயிச்சிருக்காரு. So in the way he constantly goes to war and conquers many places. So in the areas conquered, the reactions of the locals were mixed. So initially and the local people வந்து French வந்து அவங்களோட இடத்தை ஆக்கிரமிக்கிறப்போ சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா அவங்க நினைச்சாங்க அப்பாடா யாரோ நம்மள காப்பாத்த வந்துட்டாங்க அப்படின்னு. என்னது அவங்க லோக்கல் பீப்புள் அவங்கள வந்து ஒரு மொனார்கி ஒரு ராஜா யாராச்சும் ஒரு டியூக் அந்த மாதிரி ஒரு மிலிட்டரி லீடர் ஆண்டு வந்துட்டு இருந்தாங்க கொடுமை பத்திக்கிட்டு. ஸோ அந்த ரூலர் அந்த டியூக் அந்த ராஜா இல்லை அந்த மொனார்க்க நெப்போலியன் வந்து தூக்கி அடிச்சிட்டாரு. ஸோ நெப்போலியன் வரப்போ அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஓ ஃப்ரெஞ்ச் ஹேவ் கம் நவ், இனிமேட்டு நம்மளுக்கு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு இனிஷியலா சந்தோஷமா இருக்காங்க. இனிஷியலா தே ஆர் எக்ஸைட்டட். வாவ், ஃப்ரெஞ்ச் பீப்புள் ஹேவ் கம் டு சேவ் அஸ், நம்மள விடுதலைக்கு வந்துட்டாங்க, நம்மளாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு இனிஷியலா தே ஆர் ஹாப்பி. Initially the French armies were welcomed as harbingers. Harbingersனா முன்னோடி, அதாவது they are the indication of something good. Okay, harbingersனா indication of what is to come. அடுத்து என்ன வரப்போகுது, லிபர்ட்டி வரப்போகுதுன்னு இண்டிகேஷனா French army இருந்தாங்க. So that is what harbingers are meant. Okay, in certain cities like Brussels, Holland, Switzerland, இந்த மாதிரி இடத்துல French army initially they were welcome, they were all happy, but initial enthusiasm later turned hostile. Later French வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, லேட்டரா French வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க? ஏன்னா French ஆல்சோ நிறைய டாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சென்சர்ஷிப், பேசக்கூடாது, நாங்க பண்ற கொடுமையை நீ மீடியால சொல்லக்கூடாது, நியூஸ் பேப்பர்ல எழுதக்கூடாது, பாடக்கூடாது. சென்சர்ஷிப் அண்ட் ஃபோர்ஸ்ட் கன்ஸ்கிரிப்ஷன். எங்களோட ஆர்மிக்கு நீ வரணும், எங்களோட ஆர்மியில நீ சேரணும், நாங்களா விவசாயிங்க, அதனால உங்க லேண்ட் நாங்க பிடிச்சிட்டோம்ல, எங்க ஆர்மிக்கு வந்து நீ சண்டை போடு, நீ தான் போய் முன்னாடி நிக்கணும். ஸோ அந்த மாதிரி த இனிஷியல் எந்தூசியாசம், அந்த பெசன்ஸ்லாம் இனிஷியலாக சந்தோஷமா இருந்தாங்க, எங்களை காப்பாற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இவங்ககிட்டே அதிகமாக டாக்ஸ் வாங்குறாங்க, இவங்களை வாயை தர கூட மாட்டாங்க. நாங்க பண்ற கொடுமையெல்லாம் நீ எங்கேயும் பேசக்கூடாது, நியூஸ்ல எழுதக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, போயம் எழுதக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி எங்க ஆர்மிக்கு வந்து நீ சண்டை போடணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மி தான் நீ இனிமேட்டு. ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன். ஆல் சீம் டு அவுட்வே. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லதும் பண்ணாங்க. என்னது, they abolished the feudal system, they brought standard weights and measure. நெப்போலியனிக் கோட்ல பார்த்தோம்ல, அதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனா அந்த நல்ல விஷயங்களை இந்த கெட்ட விஷயங்களோட கம்பேர் பண்றப்போ இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு மக்களுக்கு இந்த கெட்ட விஷயங்கள் ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிச்சு. நெப்போலியனால நல்ல விஷயங்கள் இருக்கு நெப்போலியனிக் கோட்ல, ஆனா கெட்ட விஷயங்களும் இருக்கு இந்த மாதிரி. ஸோ அது மக்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு, இதுதான் ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? I hope all of you are clear. So this shows the image. What is this image? He is a courier carrier who is dropping letters. What does it signify? Conscription another கலைவாணி conscription ஆர்மில சேரணும், ஆர்மில சேரணும், French ஆர்மில சேரணும். So forced conscription, force பண்ணி ஆட்களை வந்து ஆர்மில சேர்க்கிறது. ஸோ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ஒரு ஆம்பளை பையன் இருந்தானா வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க 10 வயசு 15 வயசுலேயே. They will force and take the child away. So parents used to hide their children. கேள்விப்பட்டிருப்பீங்களா, நிறைய கதை நிறைய மூவிஸ்ல கூட வந்திருக்கும். அவங்க அம்மா அப்பாலாம் பசங்களை ஒழிச்சு வைப்பாங்க, இல்லைன்னா ஆர்மி வந்து தூக்கிட்டு போயிடும். புரியுதா? ஸோ அதான் ஃபோர்ஸ்ட் கன்ஸ்கிரிப்ஷன், ஃபோர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட். கன்ஸ்கிரிப்ஷன்னா ரெக்ரூட்மெண்ட் டு த ஆர்மி. புரியுதா? ஸோ இது என்னது, திஸ் பிக்சர் இண்டிகேட்ஸ் நெப்போலியன்.
நெப்போலியன் ஓட ஹோல்ட்லேருந்து எது போகுது? வாட் டு த லெட்டர்ஸ் இண்டிகேட்? அவன் கையை விட்டு நிறைய இடங்கள் ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கு வெளியே. He is starting to lose some of the places that he conquered. ஒன்னொன்னா நெப்போலியன் தோக்க ஆரம்பிக்கிறான். நெப்போலியனோட வீழ்ச்சி தொடர ஆரம்பிக்குது. எப்போ? 1813 Leipzig battle he loses. He lost the battle of Leipzig in 1813. கரெக்டா? So அப்பலேருந்து ஒன்னொன்னா he is starting to lose the places that he had control. So mid 18th century. So mid 18th century மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மேப் மாதிரி இருக்காது. ஓகே, இப்போ இருக்க மேப் மாதிரி இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து டிஃபைன் டெரிட்டரி, பிரான்ஸ் டிஃபைன் டெரிட்டரி, ஸ்பெயின் டிஃபைன் டெரிட்டரி, ஜெர்மனி, போலாந்து, ஆஸ்திரியா எல்லாமே டிஃபைன் டெரிட்டரி, இட்டாலி டிஃபைன் டெரிட்டரி. ஆனால் அந்த காலத்தில் அப்பெல்லாம் டிஃபைன் டெரிட்டரியே கிடையாது, வெறும் கிங்டம்ஸ். கிங்டம்ஸ், டச்சீஸ்னா டியூக் அண்ட் டச்சஸ். டியூக் அண்ட் டச்சஸ். கிங் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். இந்த ஏரியா, இந்த தமிழ்நாடு ரீஜனுக்கு நீ தான்ப்பா டியூக், நீ பார்த்துக்கோ. நான் வந்து இந்தியாவை பார்த்துப்பேன், நீ தமிழ்நாடு பார்த்துக்கோ, நீ தமிழ்நாடோட டியூக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் டச்சீஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் கேண்டோன்ஸ்னா மிலிட்ரி கண்டோன்மெண்ட். ஓகே, மிலிட்ரி கண்டோன்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, மிலிட்ரி செட்டில் ஆன ஏரியா. ஸோ அதான் கண்டன்ஸ் சொல்லுவாங்க. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். ஸோ தேர் வர் ஒன்லி கிங்டம்ஸ், டச்சீஸ் அண்ட் கண்டோன்ஸ். ஓகே, கண்டோன்ஸ்னா மிலிட்ரி செட்டில் ஆன ஏரியா whose rulers had their autonomous territories. So அவங்களோட டெரிட்டரி தான் அது. யாருது? ரூலர்து. ஸோ 18th centuryல இப்படி தான் இருந்துச்சு. மிட் 18th century, அதாவது 1750s 1760ஸ்ல. மிட் 18th centuryனா 1750 1760. புரியுதா? I hope all of you are clear. Everybody happy? Eastern and Central Europe were under autocratic monarchs. In these kingdoms lived different people with different culture and identities. They even spoke different languages and belonged to different ethnic groups. So in the kingdoms la pathina vera groups of people irundanga. They speak different languages, they speak different dialects, they were from different ethnic groups. They didn't have anything common. The only thing common was that they are all part of the same emperor. They were all under the same emperor or same ruler. Adan it connected all of them. Adana they were not able to initially gather the nationalist sentiment. And the nationalist sentiment varnuna, you need to have common language, common culture, common history. அது ரொம்ப முக்கியம். புரியுதா? ஆனா மிட் 18th centuryனா 1750 அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு காமன் யூனிஃபிகேஷன் இல்லவே இல்லை. எல்லாம் அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பாஷை பேசுவாங்க, வேற குரூப்ஸா இருந்தாங்க. ஸோ எதுவுமே அவங்களுக்கு காமனா இல்லை, எக்ஸப்ட் த ஃபேக்ட் தட் தேவர் ஆல் ரூல்ட் பை த சேம் கிங். ஓகே, ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். ஆட்டோகிராட்டிக்னா என்னது? ஆட்டோகிராட்டிக்னா இந்த மாதிரி டிக்டேட்டோரியல் கிங் ரூல் பண்றதுக்கு பேர் தான் ஆட்டோகிராட்டிக் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஆட்டோகிராட்டிக் மொனார்கி, ஒருத்தர் அந்த ஃபுல் ரீஜன் ஆளுகை செய்யறது. புரியுதா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? முன்னாடி போலாமா? வெரி குட். ஃபார் எக்ஸாம்பிள், தி Habsburg Empire was a patchwork of many different regions and peoples. So Habsburg Empire வந்து பெரிய எம்பையர். நிறைய இடத்துல இதை பத்தி படிப்போம். ஆர் யூ ஆல் கிளியர்? இந்த எம்பையர் பத்தி நிறைய இடத்துல படிப்போம் இல்லையா? நிறைய வார்ல இவங்கலாம் வருவாங்க. ஆஸ்திரியன் Habsburg Empire ஆஸ்திரியால இருக்கும். ஓகே, இதை பத்தி நம்ம இட்டாலியோட யூனிஃபிகேஷன்ல படிப்போம். கரெக்டா? ஸோ யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி, ஜெர்மனிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே நம்ம படிக்க போறோம். ப்ளீஸ் வெயிட். ஐ ஹோப் ஆர் யூ ஆல் ஹேவிங் ஃபன் டில் நவ். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இது வரைக்கும்? கிளியரா? லீப்சிக் வந்து ஒரு பிளேஸ், அந்த இடத்துல தான் தோக்குறாங்க. நெப்போலியன் லூசஸ் த பேட்டில் இன் லீப்சிக் இன் தி இயர் 1813. எல்லாருக்கும் ஹாப்பியா பசங்களா? முன்னாடி போலாமா? என்னையா போனீங்க சாட்ல ஒரு AD ஸ்கொயர் ஒரு ஃபயரை போடு, அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். I hope you're all happy with this so far.
Yes. Okay. சரி ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம் பசங்களா. ஸோ ஹாப்ஸ்பர்க் எம்பையர் வந்து இட் வாஸ் இன் ஆஸ்ட்ரியா. ஸோ என்டையர் ரீஜன் பார்த்தீங்கன்னா தி ஆல்பைன் ரீஜன்ஸ், த டைரோல், ஆஸ்ட்ரியா அண்ட் த Sudetenland land as well as Bohemia, Italian speaking provinces of Lombardy and Venetia. Okay, so இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்குமான்னு தெரியல, பட் யா at least a few places you remember. Okay, இந்த எல்லா ரீஜன்ஸும் கம்பைண்டா தான் ஹாப்ஸ்பர்க் எம்பையர். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா எவ்வளவு ரீஜன் பாரு. இது வந்து provinces of Lombardy and Venetia வந்து இட்டாலியன் ஸ்பீக்கிங், அப்புறம் ஆஸ்ட்ரியா, அப்புறம் ஆல்பைன் ரீஜன், அப்புறம் டைரல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட், வேற வேற மாதிரி இருப்பாங்க பார்க்க. இப்போ நம்மளே பக்கத்து கண்ட்ரி சைனா, இந்தியா, நம்ம எவ்வளோ வித்தியாசமா இருக்கும் பார்க்க. ஸோ அந்த மாதிரி தேவர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் எத்னிக் குரூப்ஸ், தே ஸ்போக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், தே ஹேட் டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர். ஆனால் தேவர் ஆல் டுகெதர் ஹேவிங் காமன் ஒன்லி ஒன் திங், ஒரே ராஜா, ஒரே எம்பரர். ஹாப்ஸ்பர்க் எம்பையரோட ராஜா, ஒரு கிங், ஒரு எம்பரர், அவர் தான் அவங்க எல்லாருக்கும் காமன், மற்றபடி ஒண்ணுமே இல்லை. அப்ப எப்படி யூனிஃபை பண்றது? அப்ப எப்படி தேசிய பற்று கொண்டு வரது? அப்ப எப்படி வாங்கடா எஞ்சி சண்டை போடலாம் அப்படின்னு கொண்டு வரது? நீ வாங்கடா எஞ்சி சண்டை போடலாம்னு சொன்னீங்கன்னா என்னப்பா பேசுற, உன் பாஷை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க, காமெடியா முடிஞ்சிடும் இல்லையா? So this was the problem. In Hungary, half the population spoke Magyar while the other half spoke a variety of dialects. ஸோ ஹங்கரியிலே பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஒரு பாஷை பேசுறாங்க, மீதி பாதி வேற வேற பாஷை பேசுறாங்க. இன் கலீஷியா த அரிஸ்டோக்ரசி, அரிஸ்டோக்ரசினா கொஞ்சம் உயர்தர மக்கள். உயர்தர மக்கள்னா இந்த மினிஸ்டர்ஸ், இந்த கிங்குக்கு க்ளோஸா இருக்கவங்க, இந்த நோபல் பீப்புள், டியூக்கு, டச்சஸ், இந்த நோபல் ஃபேமிலி சொல்லுவாங்கல்ல, அதான் அரிஸ்டோக்ரசி, த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பீப்புள். தே ஸ்போக் பாலிஷ் இன் கலீஷியா. There also lived within the boundaries of the empire a mass of subject peasant people, Bohemians and Slovaks to the north, Slovenes in Carniola, Croats to the south, Romans to the east in Transylvania. இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கணும்? எதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கீங்க சார்? டு ஃபர்தர் உன் மண்டல ஒரு பாயிண்ட் திணிக்க. என்ன பாயிண்ட் திணிக்க? என்ன பாயிண்ட் திணிக்கன்னு பார்த்தீங்கன்னா that people had nothing in common. They spoke different language, they wore different kinds of dress, they are from different ethnic groups, but they are all under the same empire. ஒரே ராஜா, ஒரே எம்பையர். ஆனா அவரு கீழே பாரு எவ்வளோ குரூப்ஸ் பாரு, வேற வேற பாஷை பேசிக்கிட்டு, போலிஷ் பேசுறான், மேக்யார் பேசுறான், வேற டயலெக்ட்ஸ் பேசுறாங்க. இட்டாலியில 2 ரீஜன், பொஹீமியா, ஆல்பைன் ரீஜன், டைரல், ஆஸ்ட்ரியா, so many regions. Got it? Are you all clear? So இதுதான் main reason that people are not able to unify. ஒன்னு சேர முடியல, ஏன்னா எல்லாரும் வித்தியாசமா இருக்காங்க. Okay, I hope you're all clear. Aristocrats என்னது? Socially and politically powerful. The உயர்தர மக்கள், noble people. Noble people means the ராஜாக்கு க்ளோஸா இருக்கவங்க, மந்திரிகள், டியூக்ஸ், டச்சஸ், அந்த மாதிரி பிரின்சஸ், பிரின்ஸ், அந்த மாதிரி ஃபேமிலிஸ், அதான் அரிஸ்டோக்ராட்ஸ். தே ஆர் ஆல் வெரி பவர்ஃபுல், தே ஆர் சோஷியலி வெரி ஸ்ட்ராங், யுனைடெட் பை அ காமன் வே ஆஃப் லைஃப். அவங்களாம் ஒரே மாதிரி வாழ்வாங்க. நம்ம கூட நிறைய மூவிஸ், நிறைய ஷோஸ்லாம் பார்த்துருப்போம்ல, இதை பேஸ் பண்ணி. ஐ ஹோப் யூ ஹவ் சீன் இட் இன் நெட்ஃப்ளிக்ஸ். மெனி டிவி சீரீஸ், மெனி மூவிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த லைஃப்ஸ் ஆஃப் நோபல் பீப்புள். தே ஓன்ட் எஸ்டேட்ஸ், பயங்கர பணக்காரங்க, பயங்கர பவர்ஃபுல் எஸ்டேட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, டவுன் ஹவுசஸ் இன் த கண்ட்ரி சைட். Most of them spoke French. Most of them spoke French for the purpose of diplomacy in high society. So அந்த high societyல mingle ஆகணும்னா, நீனும் மதிக்கப்படணும்னா, அந்த ஸ்டேட்டஸ் நீ மெயின்டைன் பண்ணணும்னா நீனும் French பேசணும். So அதனால they used to speak French. Family is often connected by way of marriages. So aristocracyல strengthen பண்ணிக்க அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிப்பாங்க. So they used to marry within the aristocratic group, so that they will become more strong. However, the aristocrats comprise of a small group. And aristocrats na uyarthara makkal la, the noble people. So they were all small group, very few in numbers. Okay, great.
Peasants யாரு? Peasants தான் majority of population. They were slightly poor. They used to work in the farms. So Western Europe la majority land farmed by tenants and small owners. அதான் peasants. இந்த land farm பண்றது, சின்ன சின்ன land வச்சிருக்கிறது. So அதெல்லாம் தான் peasants. அவங்க தான் majority of population. Eastern and Central Europe la serfs and manorial dues படிச்சோம்ல. So serfs cultivated land. Serfs னா யாரு? ஒரு landlord கீழ வேலை செய்வாங்க. peasants. ஒரு landlord கீழ farmers வேலை செஞ்சு அந்த landlordக்கு அந்த land கல்டிவேட் பண்ணுவாங்க, வரி கட்டுவாங்க, அந்த landlordோட slave மாதிரி இருப்பாங்க. அதான் serfs. புரியுதா? Are you all clear? Great. Emergence of the new middle class, second half of 18th century. So Western and parts of Central Europe, growth of industrial production and trade led to growth of towns and emergence of commercial class whose existence was based on production for the market. இது என்ன சொல்ல வருது? Western and Central Europe சில பார்ட்ஸ்ல there were growth of production and trade. So இந்த ட்ரேடும் ப்ரொடக்ஷன் அதிகரிக்க என்ன ஆச்சு? டவுன்ஸ் அண்ட் கமர்ஷியல் கிளாஸ் உருவாக்கப்பட்டுச்சு. கமர்ஷியல் கிளாஸ்னா இந்த ட்ரேடை நம்பி இருக்கவங்க, இந்த மார்க்கெட்டை நம்பி இருக்கவங்க. ஸோ அதான் கமர்ஷியல் கிளாஸ், ஒர்க்கிங் கிளாஸ், த மிடில் கிளாஸ் சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து இப்போதான் உருவாக்கப்பட்டுச்சு. எப்போ? த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 18th century, 1750s மேல. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் பிகான் இன் இங்கிலாந்து. ஸோ இது ஒரு எம்சிக்யூ. ஓகே, இது ஒரு எம்சிக்யூ. என்ன கேட்பாங்க? இண்டஸ்ட்ரியலைசேஷன் எங்க முதல்ல ஆரம்பிச்சிச்சு? இங்கிலாந்து ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனில வெரி லேட் 19th century தான் ஆரம்பிச்சிச்சு. பிரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து, பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனில. இங்கிலாந்து தான் முதல். ஸோ இங்கிலாந்துல இட் பிகான் இன் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 18th century, தட் இஸ் 1750s அப்புறமே. ஆனா பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனில 1800s 1850s தான் இட் ஸ்டார்டட். புரியுதா? நியூ சோஷியல் குரூப்ஸ் கேம் இன்டு பீயிங் a working class population, middle class. So இந்த working class தான் middle class. working classனா யாரு? இந்த ட்ரேட் பண்றவங்க, மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கவங்க. ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமாகி இந்த மாதிரி ட்ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா then the middle class people are doing well. அதான் working class. ஸோ இவங்க தான் அந்த மிடில் கிளாஸ். இவங்க தான் மோஸ்டா இந்த லிபரல் ரெவல்யூஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. ஏன் இதை பத்தி படிக்கிறோம்? நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. சார் இதெல்லாம் எதுக்கு சார் சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்ன சார் கேட்க போறாங்க? இது ஏன் முக்கியம்னா, ஏன்னா இவங்க தான் இந்த லிபரல் ரெவல்யூஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்க தான் படிச்சவங்க. ஏன்னா பெசன்ஸ் வந்து படிக்காதவங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க ராஜா வந்து ரொம்ப கொடூரமா ட்ரீட் பண்ணா அதை வாங்கிட்டு எதுவுமே பேசாம அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மிடில் கிளாஸ் வந்தனால மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப தே ஆர் எஜுகேட்டட். ஸோ தே நியூ ராஜாங்க பண்றது தப்பு, கொடுமை படுத்துறாங்க, ராஜா ஆட்சியை தூக்கணும். ஸோ அப்படின்னு பிளான் பண்ணி தூக்குனதே மோஸ்டா மிடில் கிளாஸ் எஜுகேட்டட் பீப்புள். சரியா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? லெட்ஸ் கோ. வாட் டு லிபரல் நேஷனலிசம் stand for? What does liberal nationalism stand for? So liberalism என்னது? The ideas of national unity in the 19th century Europe were closely allied to the ideology of liberalism. Liberalism na freedom. Liberalism na freedom. The ideas of national unity in the early 19th century. Early 19th century na 1820, 1830. Adha early 19th century. Europe were closely allied to the ideology of liberalism. Liberalism na free. Liber is a Latin word which means free. So and stood for equality before law. It is equality before law. Political liberalism என்னது? Political liberalism வந்து government by consent. Consent na மக்கள் சொல்லி government வருது. அதான் political liberalism. ஸோ நாங்களாம் தேர்ந்தெடுத்த கவர்மெண்ட், அதான் கவர்மெண்ட் பை கன்சென்ட். எண்ட் ஆஃப் ஆட்டோக்ரஸி. ஆட்டோக்ரஸினா ஒருத்தன் டாமினேட் பண்ணி அரசாட்சி செய்யறது, ஒரு குரூப் ஆர் ஒரு ஆள் அரசாள்றது, அதுக்கு பேர் தான் ஆட்டோக்ரஸின்னு சொல்லுவாங்க. கிளரிக்கல்னா அந்த காலத்தில் சர்ச் வாஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ சர்ச்சில் இருக்க ப்ரீஸ்ட்லாம் பயங்கர ஸ்ட்ராங், அவங்க சொல்றது தான் மக்கள் பண்ணும். ஸோ அதான் கிளரிக்கல் ரூல். ஸோ கிளரிக்கல் ப்ரிவிலேஜஸ், அரிஸ்டோக்ராட்டிக் ப்ரிவிலேஜஸ், ஆட்டோக்ரஸி, இதெல்லாம் முடிஞ்சிச்சு.
அப்புறம் inviolability of private property. என்னோட ப்ராப்பர்ட்டி என்னது, கவர்மெண்டா கிங்கா வந்து சும்மா எடுத்துக்க முடியாது. அதான் inviolability of private property. இதெல்லாம் it came under political liberalism. ஏன்னா இதெல்லாம் நம்ம படிப்போம். political liberalism, economic, social எல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம் பசங்களா இந்த அடுத்த half an hourல. I hope all of you are clear. So shall we go forward? கொஞ்சம் வேகமா போலாமா? Am I going too slow? Am I going too slow? Let me know. Yes. Sir, fast up போங்க சார், கரெக்டா போறீங்க. இப்படியே போலாம்ல? Okay, okay. So, no voting rights for those without property. என்னது பொலிட்டிக்கல் லிபரலிசம் இருந்தாலும் voting கொடுத்தாலும் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனா அதுல கூட ஒரு அறகுறையா தான் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்க? Only men who have property can vote. எந்தெந்த men property வச்சிருக்காங்களோ அவங்க தான் vote பண்ண முடியும். எல்லாரும் வந்து vote பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. Constitution and representative government through parliament. So parliament people select பண்ற representative அவங்க தான் they form the government by consent. Okay. So equality before the law did not necessarily mean universal suffrage. Suffrage என்னது? The right to vote. எல்லாருக்கும் இருந்துச்சா? யூனிவர்சல் சஃப்ரேஜ்னா எல்லாருமே ஓட் பண்ணலாம். எல்லாருமே ஓட் பண்ணாங்க? இல்ல, விமென் ஓட்டே பண்ணல. இந்த சாப்டர் ஃபுல்லா விமென் இந்த சாப்டர் ஃபுல்லா ஓட்டே பண்ணல. மென் தான் ஓட் பண்றாங்க. அதுவும் என்ன மாதிரி மென்? Men who have properties. Men who have properties only can vote. So during the revolutionary France, the right to vote and to get elected was granted exclusively to property owning men. Men without property and women, all women were excluded from political rights. So without property, men and all women were excluded from political rights. So and the all men could only for a brief period under the Jacobins, all men had suffrage. All men had right to vote. So all men had right to vote under the Jacobin period for some time. But அதுக்கப்புறம் நெப்போலியன் வந்த பிறகு கூட வெறும் men who had property can vote. எல்லாரும் vote பண்ண முடியாது. Women cannot vote. சரியா? ஆனா நடுவுல ஒரே ஒரு பீரியட்ல மட்டும் all men were allowed to vote. எப்போ? Under the Jacobins. இது கேட்டா கேட்பாங்க. When were all men allowed to vote? Only under the Jacobin rule they were allowed to vote for a short time, not always. சரியா? Napoleonic code went back to the older system, limited suffrage and reduced women to the status of minor, subject to the authority of fathers and husbands. So Napoleon வேற லெவல். அவர் வந்து vote பண்றதை ரிமூவ் பண்ணிட்டாரு விமெனுக்கு. அது மட்டும் இல்ல, women were treated as minors and they were under the authority of husbands and fathers. நெப்போலியன் தலைவர் வேற லெவல் தான். அவர் எல்லாம் விலங்கமா தான் பண்ணுவாரு. Okay, that is why he was hated. Women also were strong. I will talk about women's participation in the end. Throughout the 19th century and early 20th century, women and non-propertied men organized opposition movements demanding equal political rights. Women என்ன பண்ணாங்க? என்னப்பா இது நக்கலா இருக்கு, நீங்களாம் ஓட் பண்ணுவீங்க, நாங்க வந்து வீட்டில் உட்காந்துருக்கணுமா? நாங்களும் ஓட் பண்ணுவோம், we will protest. ஸோ அவங்களோட யார் சேர்ந்துக்கிட்டா? ப்ராப்பர்ட்டியே இல்லாத மென். ப்ராப்பர்ட்டியே இல்லாத மென் எங்களுக்கு எங்கடா ஓட்டிங் கொடுத்தீங்க, நாங்களும் சேர்ந்துக்கணும்டா அப்படின்னு சொல்லி they all combined and they were creating protest, opposing and demanding for equal political rights. Economic liberalism. So இப்போ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? முன்னாடி நம்ம பார்த்தது women with property cannot be able to vote. sir ஆமா, women without property cannot vote. Women cannot vote. Women property இருக்கோ property இல்லையோ they cannot vote. property இருந்தாலும் உன்னால vote பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. Okay, so now economic liberalism. So நம்ம முன்னாடி பார்த்தது political liberalism.
இப்போ நம்ம பார்க்கிறது economic என்னது stood for freedom of market. ஸோ மார்க்கெட்டையும் அந்த மொனார்க்ஸ் அந்த கிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த மார்க்கெட் நல்லா போகுது, இவன் நல்லா டாக்ஸ் பிடி, இவன் நல்லா சம்பாதிக்கிறான் பாரு, அவனை விடாத, அவன் டாக்ஸ் பிடிச்சி எனக்கு வரி கட்ட சொல்லு. அதுதான் மொனார்கி. கிங் எங்கனாலும் கை வைப்பார். ஸோ அதுலேருந்து தான் ஃப்ரீடம் வேணும். economic liberalism. So we want freedom of markets, abolition of state imposed restriction on the movement of goods and capital. During the first half of 19th century, Napoleon administration created a confederation of 39 states. Each had its own currency and weights, and thus it was a very time consuming process. So Napoleon time la ஒரு group of 39 states வந்து ஒரு confederation-ஆ இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டேட்டில் நீ வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வச்சுக்கேன், நீ வந்து அந்த ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்டில் இருக்க, அங்கே தான் நீ வந்து உன் பொருள் தயாரிக்கிற. இப்போ நீ விற்கிறதுக்கு உன்னோட பக்கத்து ஊருக்கு போகிற, ஓகே, அதை ஊரை தாண்டி போகிறப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் டேக்ஸு, ஒவ்வொரு ஊர்லேயும் டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட். இதெல்லாம் பெரிய தலைவலி. ஸோ இட் கிரியேட்டட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அண்ட் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கரன்சி. இந்த ஊரில் ருபீஸ், பக்கத்து ஊரில் டாலரு, அதுக்கு பக்கத்து ஊரில் என். என்னடா ஊருக்கு கரன்சி மாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அது வந்து இட் வாஸ் அபாலிஷ்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எல் அப்படின்னா க்ளோத்ஸை மெஷர் பண்ணுறது. நம்ம க்ளோத்ஸ் அளவு இருப்போம்ல, நம்மலாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறப்போ நம்ம அப்பா அம்மாவோட கடைக்கு போவோம், துணி கடைக்கு. அப்போ ஒரு மீட்டர் எடுப்பாங்களே, எல்லாம் உனக்கு எவ்வளோப்பா யூனிஃபார்ம் வேணுமா, உனக்கு 2 மீட்டர் போதும்பா அப்படின்னு சொல்லி 2 மீட்டர் அளவு எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் உன் ஊரில் 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர்னா பக்கத்து ஊரில் 1 மீட்டர் 80 சென்டிமீட்டர் தான். என்னடா ட்ரேட் பண்ணுறீங்க அப்போ அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யாரு? இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், த மிடில் கிளாஸ், த ட்ரேடர்ஸ், தே சஃபர்ட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இதான் அங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான் பாரு. அண்ட் எல் வந்து ஒரு யூனிட் ஆஃப் லெங்த். இட் இஸ் யூஸ் டு மெஷர் cloth, textile. And L of textile in Frankfurt was 54.7. In Mainz, it was 55.1. In Nuremberg, it is 65.6. In Freiburg, it is 53.5. எவ்வளோ வித்தியாசம் பாரு இல்ல? ஸோ டைம் கன்சூமிங் கால்குலேஷன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கரன்சி, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மெஷர்மெண்ட். ஸோ அப்போ நீ உன்னோட பொருளை காமிக்கணும்ல, நீ ட்ரேட் பண்ணுறப்போ உன் பொருளை எடுத்துகிட்டு போவ. நீ துணி தைக்கிறவன் வச்சுக்கேன், நீ துணியை தச்சு விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிற. அப்போ அவன் மெஷர் பண்ணுவான், எவ்வளோ துணிப்பா எடுத்துகிட்டு போகிற சார், நான் வந்து ஒரு 200 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு போகிறேன். 200 சென்டிமீட்டர்னா அப்போ 50 எல்லா இல்லை 4 எல்லா அப்படின்னு கேட்பான். ஆனால் பக்கத்து ஊருக்கு போகிறப்ப 4 எல் இல்லையே, என்ன இங்கே 4 எல் போட்டிருக்கு அப்படின்னு கேட்பான். புரியுதா? ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நீ ஒரு அளவு ஒரு கண்ட்ரி பாஸ் ஆகிறப்ப எடுத்துருப்போ, ஆனால் பக்கத்து ஊருக்கு போகிறப்ப நீ எடுத்த அளவு தப்புப்பா, எங்கள் ஊர் படி நீ இவ்வளோ எடுத்துகிட்டு போல, மாற்றி சொல்கிற அப்படின்னு சண்டை போடுவானுங்க. விச் வாஸ் வெரி ஸ்டூபிட், ரைட்? ஸோ அதான் டைம் கன்சூமிங் கால்குலேஷன். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு. ஓகே, அப்போ தான் தே ஃபார்ம்ட் அ கஸ்டம் யூனியன், அ வாலண்டரி கஸ்டம்ஸ் யூனியன். என்னது? ஜோல்வெரின்னா என்னது? It was a customs union to abolish and break all these problems. என்ன problems? எதுக்கு தேவையில்லாம டாக்ஸ்? எதுக்கு சும்மா டாக்ஸ் பண்றீங்க? எதுக்கு ஒரு கரன்சி? இந்த ஊர்ல ருபீஸ், பக்கத்து ஊர்ல டாலரு, அதுக்கு அடுத்த ஊர்ல எண்ணு, நான் எங்கடா போவேன் விற்க வரணும்னா அப்படின்னு கோவப்பட்டாங்க. So they reduced the number of currencies and also they brought a standard measurement system. The standard measurement was brought. Okay, so initiative of Prussia, this was formed. Zollverein Custom Union. So it is a voluntary customs union. What did they do? They brought the number of currencies from 30 to just 2. 30 currency இருந்தத வெறும் 2 கரன்சியா மாத்திட்டாங்க. ஓகேவா? The creation of network of railways promoted mobility. So easier trade happened because இதுக்கு அப்புறம் ஜோல்வெரினுக்கு அப்புறம் they had better network of railways for trade. Zollverein also abolished tariff barriers. So ஒரு ஊர் விட்டு பக்கத்து ஊருக்கு போறப்ப they'll have tax, they'll have tariff. அத இங்க பாத்தியா உடைச்சிட்டாங்க. இங்க பாரு, ஒரு ட்ரேடர் வந்து ஒரு குதிரையில அவரோட பொருள் எடுத்துட்டு போறாரு.
பார்டர் கிராஸ் பண்றப்போ டாரிஃப்னு இருக்கு. அந்த டாரிஃப்ன்ற செவரை அடிச்சு உடைச்சிட்டாங்க. யாரு? ஜோல்வெரின். புரியுதா? அதான் அந்த பிக்சர். I hope you all liked it. Are you all clear? Shall I move forward? Did you all enjoy it so far? Great. So அடுத்தது, a new conservatism after 1815. A new conservatism after 1815. Let's have a look. Following the defeat of Napoleon. Napoleon எப்ப தோத்து போறாரு? Tariff not tax. There is a tax imposed. அதான் tariff. Okay. So following the defeat of Napoleon in 1815. Napoleon எப்ப தோத்து போறாரு? 1815ல தோத்து போறாரு. European governments were driven by a spirit of conservatism. Conservatism என்னது? பழைய ஸ்டைல் கொண்டு வரது. கன்சர்வேட்டிவ்னா ஆடம்பரமா இல்லாம பழைய ஸ்டைல், ட்ரெடிஷன்ஸ் they stick to. So they wanted to go back to monarchy. பழையபடி monarchy, அவங்க பழைய காலத்து ரூட்ஸுக்கு போலாம். கன்சர்வேட்டிவ்னா வளர்ச்சிலாம் அவ்வளோ தேவையில்லை, நம்ம ஸ்லோவா வளர்ந்தா போதும். Going back to tradition, going back to olden day style, going back to monarchy was conservatism. Okay, so what is conservatism? A political philosophy that stressed the importance of tradition, established institutions and customs, and preferred gradual development to quick change. Okay, so what do they prefer? They preferred gradual development. They didn't want quick change. அவசரமான வளர்ச்சி தேவையில்லப்பா, நம்ம மெதுவா பழையபடி போயிடுவோம், நம்ம ட்ரெடிஷன் படி நம்ம நடத்துவோம். So they wanted to go back to monarchy. Okay, so who defeated Napoleon in 1815? Battle of Waterloo. யார் டிஃபீட் பண்ணா? Britain, Russia, Prussia and Austria. Together, collectively they defeated Napoleon in 1815. Okay va? Are you all clear? Conservatives தான் இது. People who believed in traditional institutions of state and society. Monarchy, church, family, இவங்க தான் ரூல் பண்ணும். monarchyனா கிங் தான் ரூல் பண்ணும். clergy, churchனா church leaders, clergy system சொல்லுவாங்க, அவங்க தான் லீட் பண்ணும். family, ஒரு ராயல் ஃபேமிலி, ஒரு dynasty, அவங்க தான் ரூல் பண்ணும். அதை நம்புறவங்க தான் இந்த conservatives. People who believed in traditional institutions of state and society with changes initiated by Napoleon. அதாவது பழையபடி ரொம்ப கொடூரமா இருக்காம, நம்ம நெப்போலியன் கொஞ்சம் புதுசா சொன்னார்ல, நல்ல ஐடியா. என்ன ஐடியா? ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட், நல்ல டெவலப்மெண்ட், ட்ரெயின் கொண்டு வா, அப்புறம் டாக்ஸை கொஞ்சம் குறை, ரொம்ப மக்களை குடும்பத்தாத, அந்த மாதிரி புது டேஸ்ட்டை வச்சு திருப்பியும் மொனார்க்கிக்கே போயிட்டாங்க. அதாவது நெப்போலியன் கொண்டு வந்த நெப்போலியன் கோட்ல இருக்க நல்ல விஷயங்களை வச்சு திருப்பியும் மொனார்க்கிக்கே போயிட்டாங்க. அதான் அந்த புது கன்சர்வேட்டிசம். ஓகே, I hope you all liked it. So most conservatives realized from the changes initiated by Napoleon that modernization could in fact strengthen traditional institutions like monarchy. நம்ம monarchyயே, இந்த ராஜா அரசாட்சியே நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம். நம்ம நெப்போலியன் கொடுத்த ஐடியா வச்சு நம்ம monarchy, ராஜா அரசாட்சியை இன்னும் நல்லா பண்ணலாம். அவருக்கு கொண்டு வந்த மாடர்ன் ஐடியாஸ், அதாவது கொஞ்சம் மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்களுக்கு ஆசைப்படுறதை காமிச்சிக்கிட்டு நம்ம கொஞ்சம் நல்லாவே வாழலாம். அது மக்களுக்கு இன்னும் நம்ம மேல நிறைய நம்பிக்கை கொண்டு வரும். நம்ம இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நம்ம இன்னும் நல்லா காசு அடிக்கலாம், நம்ம இன்னும் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு கன்சர்வேட்டிவ்ஸ் யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ ட்ரீட்டி ஆஃப் வியன்னா in 1815. ட்ரீட்டி ஆஃப் வியன்னா எப்போ நடந்துச்சு? 1815. எப்போ? நெப்போலியன் தோக்கடிச்ச பிறகு. ஓகே, நெப்போலியன் தோக்கடிச்ச பிறகு. Are you all with me? Are you all enjoying? Aristocracy are the people of the higher level. They are the noble people, noblemen. Okay, and autocracy is a form of government. Autocracy is when one group or one person has control. It's like dictatorial rule. Okay, so Vienna எங்க நடந்துச்சு? வியன்னால நடந்துச்சு. வியன்னா ட்ரீட்டி எந்த இயர்ல? 1815. யார் தான் மெம்பர்ஸ்?
Britain, Austria, Russia and Prussia. That is the 4 countries, the 4 regions who fought for freedom from Napoleon. இல்லையா? Who fought against Napoleon. Napoleon தோக்கடிக்கிறாங்க. Who hosted this Treaty of Vienna? Austrian Chancellor Duke Metternich. Duke Metternichனா சம்ம ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்காரு. என்னென்ன ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்காரு? He told, when France sneezes, rest of Europe catches cold. அடுத்தது, he is the most dangerous person for our rule. இது ரெண்டுமே சொன்னது யாரு? நம்மளோட தலைவர் சான்சலர் மெட்டர்னிச். He is the most dangerous fellow. இவன் தான் பெரிய கிரிமினல், நம்மளோட அரசாட்சிக்கு இவன் தான் பெரிய தடை அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாரு? வெரி குட், கிசெப்பே மச்சினி. மச்சினி இல்ல, மச்சினி. பட் எனிவே மசினின்னு கூப்பிட்டுக்கோங்க நீங்க, நம்ம எப்படி வேணா கூப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கு புரியுற மாதிரி. ஓகே, ஸோ ஹி டோல் 2 வெரி நைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அது ரெண்டும் பேஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். ஸோ ப்ளீஸ் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. இவர் வந்து சரியான கேடி. ஸோ ஹி இஸ் கன்சர்வேட்டிவ். He wants to bring back the king's rule. மொனார்கியை கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. ஸோ என்ன டிசைட் பண்றாங்க? Why was this treaty there? To bring back conservatism, restore monarchy in Europe after Napoleon's defeat. நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்ட பிறகு இந்த வியன்னா ட்ரீட்டி வைக்கிறாங்க. ஏன் ட்ரீட்டி வைக்கிறாங்க? ஏன்னா 4 பேர் இல்ல, ஒருத்தனா இருந்தா ட்ரீட்டிலாம் ஒன்றும் தேவையில்லை. நான் சொல்றதுதான், நெப்போலியனை ஒரே ஒருத்த அடிச்சிருந்தா இந்த மாதிரி ட்ரீட்டிலாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் நெப்போலியன் அடிக்க 4 பேர் சேர்ந்து தான் வந்தானுங்க. 4 பேர் சேர்ந்து தான் அடிக்க முடிஞ்சிச்சு. அதுவும் நெப்போலியன் ஒருத்தனை துரத்திட்டு வருவார். ஒருத்தனை துரத்திட்டு போகிறப்ப இன்னொருத்தன் சேர்ந்துருவான். தென் நெப்போலியன் will be defeated. ஓகே, ஸோ இந்த 4 பேர் சேர்ந்து இப்போ வின் பண்ணிட்டாங்களா? அவங்களுக்கே ஆச்சரியம். ஜெயிச்சிட்டுமாடா மாறா அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா இப்போ ஜெயிச்சாச்சு என்ன பண்ணலாம்? அப்போதான் அந்த ட்ரீட்டி ஆஃப் வியன்னா, சரிடா ஜெயிச்சிட்டோம், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்களா, இப்படி நம்ம பிடிச்சிக்கலாம். ஓகே, நீ இந்த பகுதி எடுத்துக்கோ, நீ இந்த பகுதி எடுத்துக்கோ, நீ இதை எடுத்துக்கோப்பா, நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு they are splitting. So what are they doing? The Bourbon dynasty was restored to power in France. So Bourbon dynasty வந்து ஒரு rulers, kings of Spain சொல்லுவாங்க. Bourbon வந்து they are kings of Spain. They were restored back to power in France. And France or territories, whatever they lost, it had annexed under the Napoleon period. So Napoleon ஜெயிச்ச எல்லா பகுதியும் France தோத்துருச்சு, விட்டுருச்சு. France had to let go of all the territories Napoleon had conquered. The kingdom of Netherlands was set up in the north, and Genoa was added to Piedmont in the south. Prussia was given territories on the western frontiers, while Austria was given control of northern Italy. பாத்தியா, எல்லாருக்கும் பிரிச்சுக்கிறாங்க பாரு. புருஷியாக்கு இது, ஆஸ்ட்ரியாக்கு இது, புரியுதா? So everybody are taking control of something. So அதான் Treaty of Vienna. Treaty of Viennaல அந்த 4 countries they take what they want. But the German Confederation of 39 states, அந்த Napoleon periodல there were 39 states இல்லையா? So அந்த states வந்து they were left untouched. அதை யாரும் எடுக்கல. In the east, Russia was given part of Poland, while Prussia was given a portion of Saxony. So அந்த 4 countries இருந்துச்சுல, what are the 4 countries? You have Britain, Austria, Russia and Prussia. So Prussia, Austria, Prussia, Russia எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? I hope all of you are able to see that. Yes, எல்லாரும் ஹாப்பியா பசங்களா? முன்னாடி போலாமா? Great, 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 great. So பசங்களா, நான் ஒரு 40 slides வந்த பிறகு break கொடுக்கிறேன். I think we'll probably stop the video and again we'll continue at 8 o'clock. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் எடுக்கணும்னு நினைக்கல. It is actually a very big chapter. Okay. So பசங்களா, are you all clear everybody? So what is conservative regime? Conservative regime வந்து யாரையும் criticize பண்ணவே விடல. எங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. ஜெகன் கேட்கலாம், சார் எதுக்கு சார் clergy system ஃபாலோ பண்றாங்க, clerical system,
அந்த காலத்தில் த சர்ச் லீடர்ஸ்னோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரோமில் வேட்டிகன் சிட்டி போப் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக கேட்பாங்க நிறைய பேர். ஓகே, ஏன்னா அவ்வளோ மரியாதை, அவ்வளோ நம்பிக்கை. ஸோ அது வந்து இட் ஹஸ் பீன் ஃபார் எவர். போப் சொல்கிறத பீப்புள் லிசன் வித்தவுட் ஈவன் கொஸ்டினிங். ஸோ அது போல் ரிலீஜியஸ் லீடர்ஸை பீப்புள் யூஸ் டு ஒபே. இப்போ இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா தே ஒபே ரிலீஜியஸ் லீடர்ஸில், they obey religious leaders because they respect them. So அதுதான் clergy system. So clergy systemல people used to obey these leaders because they had faith in them. They thought they were representatives of God on earth. So கடவுளோட அடையாளம் தான் இந்த மக்கள்லாம், இந்த லீடர்ஸ்லாம். ஸோ அவங்க சொல்கிறத நான் கேட்பேன். ஸோ அதனால தான் clergy system was there. Church leaders were like rulers. Okay, இல்லை சும்மா தான் சொல்கிறேன். I am not answering this as part of this lesson. யாரோ ஒருத்தர் டவுட் கேட்டால் அதுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம முன்னாடி போகலாம். ஓகே, ஸோ கன்சர்வேட்டிவ் ரெஜிம். கன்சர்வேட்டிவ் ரெஜிம் வாஸ் ஆட்டோக்ராட்டிக். ஆட்டோக்ராட்டிக்னா என்னது? இட் இஸ் நாட் ஃப்ரீடம், இட் இஸ் நாட் ஃப்ரீ ஸ்பீச். ஆட்டோக்ராட்டிக்னா ரொம்ப ரிக்ரெசிவ் கவர்மெண்ட். ஒரே ஆள் தலைமை எடுத்து லீட் பண்ணுறது. ஸோ அதான் ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட். அதில் வந்து நிறையா ஃப்ரீடம்லாம் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? they did not tolerate criticism. So you cannot say I am ruling wrong. சார் நீங்கள் நல்லாவே ரூல் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப கொடும்போட்டுறீங்க எல்லாரையும், நீங்கள் வந்து வேஸ்டான ரூலர் அப்படின்லாம் வாயை திறக்க முடியாது. நான் என்ன பண்ணாலும் ராஜா வாழ்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, புரியுதா? ஸோ they did not tolerate criticism and dissent. And they sought to curb activities that questioned the legitimacy of autocratic government. நீ ஏதாச்சும் கேட்குற மாதிரி பண்ணினா, ஏதாச்சும் என்னை கொஸ்டின் பண்ணுற மாதிரி பண்ணினா அந்த ஆக்டிவிட்டியை நான் வெட்டிடுவேன். குரூப்பாக சேர்ந்து பேசுகிறீங்களா, அந்த இடத்தையே பாம்பு வச்சு உடச்சிடுவேன். ஓகே, சர்ச்சில் பேசுகிறீங்களா, சர்ச்சே உடச்சிடுவேன். எங்கே மீட் பண்ணுறீங்க, என் வீட்டில் மீட் பண்ணுறீங்களா, என் வீட்டை நான் வாங்கிப்பேன். அந்த மாதிரி they stopped activities that questioned the legitimacy of autocratic government. Okay, censorship law imposed on newspaper, books, plays. So censorship was also very evident. Censorship na enadhu? தப்பா பேசக்கூடாது, என்னோட கவர்மெண்ட் பத்தி நீ தப்பா பேசக்கூடாது, நியூஸ் பேப்பர்ல தப்பா எழுதக்கூடாது, புக்ஸ்ல எழுதக்கூடாது, நாடகத்துல இந்த வில்லேஜ் நாடகத்துல நடிப்பாங்கல்ல, அப்படிதான் வில்லேஜ் மக்களுக்கு புரியும். How do these people, the poor peasants, come to know of the situation? By plays, by நாடகம், by books, by newspapers, by speaking. அதை நிறுத்திட்டாங்க. பேசக்கூடாது, எங்களை பற்றி தப்பாக எழுதக்கூடாது, புக்கில் எழுதக்கூடாது, நியூஸ் பேப்பரில் எழுதக்கூடாது, பிளேஸில் எழுதக்கூடாது, எதுலையுமே எழுதக்கூடாது. ஸோ இதுதான் இட் மோட்டிவேட்டட் லிபரல் நேஷனலிஸ்ட் டு ஃபைட் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். இது ரொம்ப உண்மை பசங்களா. வாழ்க்கையில் எதை நீ அடக்கிறியோ அங்கே தான் ரிபல் வரும், அங்கே தான் ரிவால்ட் வரும், அங்கே தான் பிரச்சனை வரும். நீ எதை அடக்கிறியோ அங்கே தான் வெடிச்சுக்கிட்டு வெளியே வரும், இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ திஸ் மோட்டிவேட்டட் தி லிபரல் நேஷனலிஸ்ட் டு ஃபைட் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். நாங்கள் நினைக்கிறத நாங்கள் எழுதணும், அதான் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ். நீ தப்பு பண்ணால் நான் அதை எழுதுவேன் நியூஸ் பேப்பரில், அதை நான் புக்கில் எழுதுவேன், நான் பிளேஸில் நடிப்பேன். Okay, I hope all of you are clear. Got it? Are you all clear? So in the picture, the club of thinkers, idhula potirukku there are 8 professors or 8 people who have muscles on their mouth and nose. Why? They cannot talk. On the wall it is written, யார்காச்சு பேசணும்னு தோணுச்சுனா இங்க muscles இருக்கு, அதை எடுத்து வாயில வச்சுக்கோ. So what does it mean? It means cover your mouth if you have the urge to talk, because you're not allowed to open your mouth. Purida? So revolutionaries, let's go. Who are revolutionaries? Revolutionaries are liberal nationalists who belong to educated middle class elite. These liberals became revolutionaries with a motive to overthrow monarchy. Okay, with a motive to overthrow monarchy. Pasangla 3:45 க்கு நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், ப்ளீஸ். 3:45 I'll stop. We will continue in the night.
after Shobika ma'am's session. Don't worry. Chariya? Very good. So, liberal nationalists தான் revolutionaries. இவங்க தான் எதிர்த்து போராடினாங்க. போராட்டம் செய்றவங்க தான் revolutionaries. எதிர்த்து போராடுறது கவர்மெண்ட் monarchy majority அவங்க தான் பெரிய பவர்ஃபுல் பீப்புள். அவங்கள எதிர்த்து போராடுறாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரெவல்யூஷனரி. யார் அவங்க? லிபரல் நேஷனலிஸ்ட். அவங்க யாரு? they were educated people from middle class elite, அதாவது upper middle class people who are educated. அவங்க தான் they were trying to do this. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, அவங்க படிச்சவங்கனால அவங்களுக்கு புரியுது கவர்மெண்ட் பண்றது தப்பு, இப்படிலாம் பேச விடாம இருக்க கூடாது, இதெல்லாம் கொடூரம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. புரியுதா? Are you all clear? Everybody? So these liberals became revolutionaries with a motive to overthrow monarchy. So monarchy தூக்கி எறியணும்னு சொல்லி தான் இவங்கலாம் they are becoming revolutionaries. monarchyனா ராஜா அரசாட்சி. After 1815, fear of repression drove many liberal nationalists underground and led to the formation of secret society. எதுக்கு நிறைய சீக்ரெட் சொசைட்டி வருது? ஏன்னா இந்த மொனார்கி, இந்த கன்சர்வேட்டிவ் மொனார்கி இருக்குல்ல, அவங்கலாம் இந்த மாதிரி மக்கள் பேசுறாங்கன்னு தெரிஞ்சா வந்து சுட்டு கொன்றுவாங்க, இல்ல ஜெயில போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ரிப்ரெசிவ் கவர்மெண்ட்டை நினைச்சு பயந்து இவங்கலாம் சீக்கிரட்டா மீட் பண்ணுவாங்க. சீக்கிரட்டா அண்டர் கிரவுண்ட்ல இல்ல ஒருத்தர் வீட்டில் ராத்திரியில அந்த மாதிரி டைம்ல தான் they meet and discuss plans. அவ்வளோ கஷ்டப்பட்டு they were fighting against the monarchy. யாரு? liberal nationalists who are called as the revolutionaries. They began to operate underground, secret. That is why we call them secret society. They had commitment to oppose monarchy. அவங்களோட objectives என்னது? What is the objective of liberal nationalists? What is the objective of revolutionaries? They wanted to overthrow the monarchy, overthrow conservative monarchism. So commitment to oppose monarchical forms, fight for freedom and liberty, oppose autocratic regime. இந்த autocratic regime oppose பண்ணும், monarchy oppose பண்ணும், freedom க்கு fight பண்ணும், liberty காக. So that is the objective of your liberal nationalist. அதுல best example Giuseppe Mazzini. யாரு? இட்டாலியில he tried to fight for unification of Italy. இல்லையா? He tried to unify Italy. He brought about nationalist sentiment. ஆனால் அவரால முடியல. He was not able to do so. யாரு later on பண்றா? யாரு later on பண்றா? later on unify பண்றது யாரு? இட்டாலிய. இட்டாலிய unify பண்றது யாரும் படிக்கலையா? இட்டாலியா யூனிஃபை பண்றது யாரு? வெரி குட், கரிபால்டி. அப்புறம் கிங் யாரு? கிங் 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 கவோர். எஸ், யூ ஆர் ரைட். ஹூ இஸ் த கிங்? Emmanuel. Very good. Victor Emmanuel. So Victor Emmanuel is the king who was able to achieve it. So இட்டாலியா யூனிஃபை பண்றதுக்கு இவர் ட்ரை பண்ணாரு. எப்போ? 1831ல. ஆனா இவரால முடியல. later on யார் பண்றா? இவர் இன்ஸ்பிரேஷனா எடுத்து there were people like Garibaldi, and then you add your Victor Emmanuel King. He was the one who was able to finally do it with the help of his count. Okay, he was a very smart count, his subordinate. Okay, so Giuseppe Mazzini was born in Genoa. He was a member of the secret society of Carbonari. Okay, he founded two societies, Young Italy in Marseille and Young Europe in Bern. So இவர் வந்து ரெண்டு சொசைட்டி கண்டுபிடிச்சாரு, Young Italy and Young Europe. Unification alone could be the basis of Italian liberty. அவர் என்ன சொல்றாரு? நம்மளுக்கு ஃப்ரீடம் வேணும்னா, நம்ம நாடு தனியா நிக்கணும்னா, நம்ம எல்லாம் ஒன்னு சேரணும், நம்ம எல்லாரும் ஒன்னு சேரணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, so Mazzini's relentless opposition to monarchy and his vision of democratic republics frightened the conservatives. It frightened the conservatives. வேற லெவலா? ஸோ எவ்வளோ பெரிய ஆளா இருந்திருப்பார் பாருங்களேன். இவர் ஒருத்தரா நின்று he was able to make them fear. The conservatives, he was able to make them fear. Fear to what extent?
to the extent that Metternich is the Austrian chancellor. So he is saying, hey, you are the most dangerous person, most dangerous enemy of our social order. The Austrian chancellor says. Amazing, right? Tani ஆளன்னு கெத்து பண்ணிருக்காரு. So இவரு மாடல் பேஸ் பண்ணி இவரு ஃபார்ம் பண்ண சொசைட்டி மூலமா the other countries were inspired. யாரு? Germany, France, Switzerland and Poland. அந்த மாதிரி regions also got inspired and they had their own secret societies. The age of revolutions 1830 to 1848. Revolution was led by liberal nationalists belonging to the educated middle class, professors, school teachers, clerks, members of commercial middle class. First upheaval எப்ப நடந்துச்சு? The first upheaval was in July 1830. It was called as the July Revolution. Okay, are you all clear? So the Bourbon kings who had been restored to power during the conservative reaction, the Bourbon kings were restored to power. சொன்னல conservatives win பண்ண பிறகு Treaty of Viennaல the Bourbon kings were coming to power. ஆனா இப்போ 1830ல they were overthrown. 1830ல they were overthrown. எங்க நடக்குது? பிரான்ஸ்ல தான் நடக்குது. எப்பவுமே பாரு முதல் பிரான்ஸ்ல தான் நடக்கும் ஆரம்பிக்கும், அது அப்படியே மீதி இடத்துக்கு பரவும். எப்பவுமே முதல் பிரான்ஸ்ல தான் ஆரம்பிக்கும், அப்புறம் மீதி இடத்துக்கு பரவும் இல்லையா? So what did they establish? They established constitutional monarchy. Constitutional monarchyனா monarchy ஏன் சார் திருப்பியும் சார் monarchy தான் தூக்கி போடணும்னு வந்தாங்க, என்ன சார் வளர்றானுங்க இந்த சாப்டர்? அதான் சார் எனக்கு புரியவே மாட்டுது. monarchy தான் தூக்கி போட வரானுங்க, அதுக்கு தான் அவ்வளோ சண்டை போடுறானுங்க. ஆனால் திருப்பியும் what do they establish? They establish constitutional monarchy. What is constitutional monarchy? அதாவது ஒரு constitution இருக்கும், people elected person will be there, king will also be there, so they will act together, they will be together. So people will also participate in the decisions of the government. They will represent the people, the elected members will represent the people. புரியுதா? So அதுதான் constitutional monarchy. And who was the head? Louis Philippe was the head of this constitutional monarchy after the first upheaval. Upheaval na தூக்கி போடப்படுறது. And the Bourbon kings were removed, right? That's called as the revolution, first upheaval in France. So இப்பதான் Metternich சொல்றாரு. What does he say? When France sneezes, the rest of Europe catches cold. So France நடக்கிறப்பே எல்லாருக்கும் தெரியும் மீதி இடத்துலயும் பத்திக்கிட்டு எரிய போகுது. Okay, when France sneezes, the rest of Europe catches cold. So பிரான்ஸ்ல ஏதாச்சும் நடந்தா it will influence the all other places. அதான் இதோட அர்த்தம். இதோட அர்த்தம் என்னது? பிரான்ஸ் ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா மற்ற இடத்துல எல்லாம் தீயா பத்திக்கிட்டு போகும். Whatever happens in France will influence all the other places. Okay, the age of revolutions. The July Revolution sparked an uprising in Brussels which led to Belgium breaking away from the United Kingdom of Netherlands. அப்புறம் கிரீஸ் கூட கிரீஸ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ரெவல்யூஷன் நடந்ததோட ரிப்பர்கஷன்ஸ். அதாவது பிரான்ஸ்ல நடந்துச்சுல, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. மெட்டர்னிச் சொன்னார்ல, மெட்டர்னிச் என்ன சொன்னாரு? ஹி டோல்ட் பிரான்ஸ் தும்புனா ரெஸ்ட் ஆஃப் யூரோப்க்கு கோல்டு பிடிக்குமா? அது ஏன்? ஏன்னா அவர் சொன்ன மாதிரியே ஜூலை ரெவல்யூஷன் பிரான்ஸ்ல நடந்துச்சுல, அது நடந்த உடனே இட் ஸ்பார்க்ட் an uprising in Brussels. So அந்த ஜூலை ரெவல்யூஷன் கேள்விப்பட்டோனே பிரசல்ஸ்ல ஒரு அப்ரைசிங் நடக்குது. அதனால பெல்ஜியம் வந்து யுனைடெட் கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து பிரிஞ்சு போகுது. அது மட்டும் இல்ல, கிரீஸ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். கிரீஸ் ரொம்ப நாளாவே ஓட்டோமன் எம்பையரோட சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சின்ஸ் த 15th century. எவ்வளோ 15th century இருந்து கிரீஸ் வந்து ஓட்டோமன் எம்பையரோட இருந்துச்சு. ஆனா கடந்த 10 வருஷமா அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எங்களை விட்டுருங்கடா, நாங்க தனியா போயிடுறோம், நாங்க உங்க கீழே இருக்க கூடாதுன்னு விரும்புறோம் அப்படின்னு Greece was struggling. The growth of revolutionary nationalism in Europe sparked off a struggle for independence amongst the Greeks which began in 1821.
ஸோ 1821லேருந்து கிரீஸில் இந்த ஸ்ட்ரகிள் போயிட்டு இருக்கு. என்ன ஸ்ட்ரகிள்? நாங்களும் தனியாக வரணும், நாங்களும் தனி நேஷனாக இருக்கணும். we want to be a separate nation state. ஸோ அது எதனால வந்துச்சு? அந்த பிரான்ஸ்ல நடக்கிற ரெவல்யூஷனால they also got inspired. அதை பற்றி கேள்விப்பட இவங்களுக்கும் ஆசை வருது, நம்மளும் அப்போ ரிவால்வ் பண்ணுவோம், நம்மளும் அப்போ ட்ரை பண்ணுவோம், we'll oppose, we will tell them this is not right அப்படின்னு கிரீஸ் is also fighting since 1821. ஸோ அப்புறம் nationalists in Greece got support from other Greeks living in exile. ஸோ இந்த ரெவல்யூஷனரிஸ் இருக்காங்கல்ல கிரீஸ்ல, இந்த அதாவது கிரீஸை தனியாக கூட்டு போகணும்னு அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் கிடைக்குது. யார்கிட்ட ஹெல்ப் கிடைக்குது? பக்கத்து ஊர்ல பதுங்கி இருக்க எக்ஸைல்ல தள்ளப்பட்ட கிரீஸ் நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல, கிரீக்ஸ். the Greeks who are living in exile அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க. யாருக்கு? இந்த போராடுறவங்களுக்கு. இந்த போராடுற மக்கள் கிரீஸ்ல நிறைய ஹெல்ப் கிடைக்குது மற்றவங்ககிட்ட இருந்து. the people who are from Greeks in exile, the people who are from Greece who are living in exile, and also from many West Europeans who had sympathies for ancient Greek culture. So Greece வந்து ஒரு நல்ல ஸ்டோரி. ஓகே, ஏன் நல்ல ஸ்டோரினா they are getting a lot of support and love from other European countries, other European regions. Exile na sir, exile na எப்படி சொல்றது தமிழ்ல I think in Ramayana Ramar was sent on exile, right, if I'm not wrong. அவர் வரது தானே தீபாவளி, எனக்கு சரியா தெரியாது. I think he went for some time, 10 years. From exile he'll grow, right? So that is called exile. Okay, that is called exile. Now you got it? நாடு கடத்தப்பட்டார். yes அந்த மாதிரி. Okay, நாடு கடத்தப்படுறது தான் exile. Okay, yeah so that is what is exile. you have to leave your country. நீ ஏதாச்சும் அந்த எம்பையருக்கு எதிர்த்து பண்ணியிருப்ப, ஸோ அவங்க என்ன பண்றாங்க, நீ நாடை விட்டு ஓடி போயிரு, நீ இந்த நாட்டுக்கே வரக்கூடாது, வெளிநாட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, அதான் எக்ஸைல். ஓகே, ஸோ எக்ஸைல் ஆனப்பட்ட கிரீக்ஸ் வந்து தே ஆர் ஹெல்பிங் த போராளிகள், த ரெவல்யூஷனரிஸ் இன் கிரீஸ். அது மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் யூரோப்ல நிறைய பேர் வந்து கிரீக் கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும். அந்த கிரீக் மித்தாலஜி நம்மளாம் படிப்போம்ல, ஜூஎஸ் அப்புறம் தார் அப்படிலாம் பயங்கரமா படிக்கிறீங்களே, அதெல்லாம் கிரீக் மித்தாலஜி. அதெல்லாம் பிடிச்சவங்க they are also helping people out. So the Greek people are getting a lot of support. Poets and artists lauded Greece as the cradle of European civilization. So poets and artists கூட Greek people க்கு help பண்றாங்க. They mobilized public opinion to support this struggle against the Muslim empire. So Ottoman empire was a Muslim empire, Turks இல்லையா? So other against the fight பண்றதுக்கு poets, artists are all helping. They are gathering public opinion, they are gathering public sentiment to support the Greek people. Okay, the English poet Lord Byron organized funds and later went to fight in the war where he died. He is considered a national hero in Greece. இன்னைக்குட Lord Byron, a poet, an English poet, is considered a hero, national hero in Greece. Why? அவர் ஒரு இங்கிலீஷ் மேன், ஆனால் அவர் வந்து வருத்தப்பட்டு கிரீஸ் மக்களுக்காக காசு அனுப்புறாரு, அவரோட காசை அனுப்புறாரு, ஃபண்ட்ஸ், ஹி இஸ் கிவிங் தம் ஃபண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அவரே சண்டை போடுறாரு கிரீஸ் மக்களுக்காக. ஓகே, அண்ட் அதுலேயே அவர் செத்துறாரு. ஸோ ஹி இஸ் ஸ்டில் கன்சிடர் அ நேஷனல் ஹீரோ இன் கிரீஸ். ஃபைனலி இவ்வளோ சண்டை போராட்டம் பிறகு they are signing a treaty of Constantinople in the year 1832. In the year 1832 it is signed, the Treaty of Constantinople, where Greece becomes an independent nation. வேற லெவலா? ஸோ இவ்வளோ சண்டை, இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி 1821ல ஆரம்பிச்சு 1832ல தான் அவங்களுக்கு விடுதலை கிடைக்குது. In the end they are getting an independent nation, freedom, by the Treaty of Constantinople. I hope you all got it. Okay. Very good. So பசங்களா, இதுலேருந்து நம்ம அடுத்த லெக்சரில் கண்டினியூ பண்ணலாம்யா. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட். நம்ம இதுலேருந்து அடுத்த லெக்சர் இன்னைக்கு ஈவினிங்கே கண்டினியூ பண்ணலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்துகிறேன், ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக நடத்தினா முடிக்க முடியாது. ஸோ இப்போ போய் நீங்கள் மென்டி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்.
He died in fever. Yes, yes, yes. He was in the war, he participated, and he died with the fever. Okay. So, pasangla, in the topic, we'll continue in the night. Okay. So, போய் நம்ம அனிஷ் சாரோட மென்டி குவிஸ் அட்டென்ட் பண்ணுங்க. அப்புறம் ஷோபிகா மேமோட ஹிஸ்ட்ரி லெக்சர் இருக்கு. ஸோ ப்ளீஸ் அட்டென்ட் இட் வித்வுட் ஃபெயில். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? டிட் யூ ஆல் லைக் இட்? நிறைய பேர் ரொம்ப சாட்டில் டிஸ்ட்ராக்டடாக இருந்தீங்க. I don't know whether it was useful or not, but I really worked hard to study this and come. History உண்மையாலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் படிக்கிறதுக்கு. But anyway, it was good. Okay, so thank you boys and girls. I love the participation. I love the energy you guys have shown. Keep it up. நம்ம அடுத்த செஷன்ல மீட் பண்ணலாம். நல்லா படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க, and we will meet tonight. சரியா? Take care guys. Love you all. Bye bye.